Ami Annyeong, it's me, Cookies Girl. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Cookies Girl Fix. எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம். ஓகேவாடா, இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரிக்வெஸ்ட் தான்டா பார்க்க போகிறோம். அந்த சிஸ்டர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் பர்த்டேக்காக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சிஸ்டர், விஷிங் யூ வெரி 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 ஹாப்பியஸ்ட் பர்த்டே சிஸ்டர். உங்கள் லைஃப்பில் எல்லா ஹாப்பினஸும் உங்களை வந்து சேரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். சேங்க சுக்காயோ. இன்னொன்று சொல்லணும்டா, இந்த சேங்க சுக்காயோங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா என்ன? எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு சேங்க சுக்காயோ மீனிங் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது வந்துட்டு கொரியன் பர்த்டே விஷ் டா. மச்சி உங்களுக்கு தெரியாதா? சாரி மச்சி, எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. சேங்க சுக்காயோ மீன்ஸ் அது வந்துட்டு ஒரு கொரியன் விஷ். நம்ம இப்போ எப்படி ஹாப்பி பர்த்டே சொல்கிறோம், அந்த மாதிரி சேங்க சுக்காயோ, சேங்க சுக்காமிடா அப்படின்னு சொல்லிட்டு கொரியனில் சொல்லுவாங்க. அதே அப்படியே நம்மளும் அப்படியே சொல்லிட்டாச்சு. ஓகேவாங்களா? தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இவங்க வந்துட்டு எப்படி கேட்டிருக்காங்கன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை அப்படியே போட்டுடலாம். இதோட டைட்டில் என்னன்னா லவ் மீ அகெயின். டைட்டில் ஒரு மாதிரி இருக்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் இதை சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்பன்னு சொல்ல முடியாது, கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் நான் பார்க்க மாட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ப்ளீஸ் 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 ஸ்கிப் திஸ் வீடியோ. அதே மாதிரி சேட் எண்டிங்லாம் நான் வைக்கவே மாட்டேன் என்னோட ஸ்டோரியில். கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு சேட் எண்டிங் வேணும் அந்த மாதிரி. நான் கண்டிப்பாக என்னோட கதையில் டெக்குக்கு அதுவும் சேட் எண்டிங் தரவே மாட்டேன். என்னோட ஸ்டோரி எல்லாத்துலேயும் உள்ள எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அது முடியும் போது ஹாப்பியாக தாண்டா முடியும். அதை நான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் கஷ்டப்படுற வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க ப்ளீஸ் 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 ஸ்கிப் திஸ் வீடியோ. ஓகேடா, இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் தாண்டா காட்டுறோம். அந்த ஆஃபீஸில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு, எங்க இன்னும் வரலையா? எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது, என்னோடய டைம் எவ்வளோ வேல்யூபிளானு எனக்கு தெரியும்ல. சார் வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க சார். எவ்வளோ நேரம்? கால் பண்ணு, எனக்கு டைம் இல்லை, நான் மீட்டிங் போகணும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட செக்ரட்டரி வந்துட்டு இன்னொரு பர்சனுக்கு கால் பண்ணுறாங்கடா. கால் பண்ணால் அந்த ரிங்கிங் சவுண்ட் வந்துட்டு கேட்குது பக்கத்துலேயே. ஸோ அங்கே வந்துட்டாங்க. இப்போது அந்த பர்சன் அப்படியே உள்ளே வர அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க பர்சனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே வர்றாங்க. வந்துட்டு அப்படியே சேரில் சிட் பண்ணிவிட்டு, எவ்வளோ நேரம் உனக்காக இவ்வளோ நான் வெயிட் பண்ணணுமா? எனக்கு டைம் எவ்வளோ வேல்யூபிளானது தெரியுமா? உன்ன மாதிரி ஒன்றுக்கும் ஆகாத ஒருத்தர்னால என்னோட டைம் வேஸ்ட் ஆகிற எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சாரி டே, கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, அதனால தான். டேயா? யார்? நானா? ஆமாம் சார், கால் மீ சார்னு கூப்பிடு. இந்த உறவு முறையெல்லாம் நமக்குள்ள வேண்டாம், சரியா? இப்போது எதுக்கு நீ வந்திருக்க? இந்த பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் தாண்டா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்காக தான் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. டே, இந்த பேப்பர்ஸ் இப்போ நமக்குள்ளே வேணுமா? இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்கோக், எனக்கு இப்போது வேணும். பண்ண முடியும்னா பண்ணுங்கள், இல்லைனா ஐ டோன்ட் கேர். நீங்கள் போகலாம், நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்களை நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ சைன் பண்ண வைக்க சொல்லலையே, நீங்களாக தான் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ ஐ ஆம் நாட் ஃபோர்ஸ் யூ. உங்களோட டெசிஷன் தான் மிஸ்டர் ஜங்கோக். எந்திரிச்சு போகிறதுனா கிளம்பலாம், வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே எந்திரிக்க போக இப்போ நம்ம ஜேகே தாண்டா, இல்லை நான் சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சைன் பண்ண போகிறாங்க. ஏய், படித்து பார்த்துட்டு சைன் பண்ணு. இல்லை பரவாயில்ல டே, எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை நம்புகிறேன், அதனால் படித்து பார்க்கணும் எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. டேயாங்க, நான் எப்போவுமே நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே சைன் பண்ணேன். இப்போ நம்ம டே தாண்டா, வா என்ன மாதிரி டைலாகு இதெல்லாம் இப்போ கேட்டு மயங்கிற ஆள் நான் கிடையாது, சரியா? பண்ணிட்டியா? கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அந்த பேப்பரை வாங்கி சைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் நாட் ஓன்லி கான்ட்ராக்ட் மேரேஜ். நீ அந்த பேப்பரை படித்து பார்க்கறதுனால ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதில் இருக்க ரூல்ஸு. ஓகே, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒன்று எதுக்காக நான் இப்போது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கணும், அதை தவிர வேறு எந்த வேலையும் நீ பார்க்கக்கூடாது. இட் மீன்ஸ் இந்த உரசி வர்றது, பக்கத்தில் அப்படியே பேச ட்ரை பண்ணுறது, அழுகிறது, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. உன்னை நான் எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கணும், அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது போடணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான், போயிட்டே இருப்பேன், தேவையே இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயாங் சொல்ல. இப்போது ஜெக்கி கண்லேருந்து டியர் வருது. இல்லை டே, நான் அழ மாட்டேன், உன்னை நீ சொன்ன மாதிரி நான் இருந்துக்கிறேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போது அப்படியே நம்ம டேயாங் தாண்டா ஜங்குக்காவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க சோஃபாவில்.
ஜங்குக்கா வாப்பா, எப்படிப்பா இருக்க? உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல. எப்படி தங்கம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவ்வளோ அழகாக ஜங்குக்காவை கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்கடா. பாட்டி, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாவே இல்லைப்பா. என்னை எதுக்கு நீ பார்க்கவே இப்போலாம் வரமாட்டேங்கிற? இவங்கிட்ட கேட்டாலும் இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்குள்ளே எதுவும் சண்டையா? சண்டைனா ஒன்று சேர்ந்துருங்கப்பா. இப்படிலாம் பிரிஞ்சு இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கிட்ட அந்த பாட்டி ஒரு மாதிரி க்ரை பண்ணி கேட்க நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ நம்ம ஜேகே அந்த பாட்டியை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஐயோ பாட்டி, எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லை பாட்டி. நான் கொஞ்ச நாள் வெளியூர் போயிருந்தேன், அதனால தான் உங்களை பார்க்க வரல, மற்றபடி எதுவும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? எங்கே பார்த்தீங்களா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே கையை காமிக்க அதில் ஒரு ரிங் இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஜேகே தாண்டா, பாட்டி நான் கல்யாணம் ஆயிடுச்சு பாட்டி எங்கள் 2 பேர்த்துக்கும். இனிமேல் நான் பாட்டியை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், பாட்டி கூடவே தான் இருப்பேன். ஜங்குக்கா, உண்மையாவாப்பா? இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக மாட்டியா? பாட்டி கூடவே தான் இருப்பியா? ஆமாம் பாட்டி, இதுக்கப்புறம் நான் உங்கள் கூட தான் இருப்பேன். இல்லாட்டே ஆமாம் பாட்டி, இதுக்கப்புறம் இவன் அங்கே தான் இருப்பான். எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் கையை காட்ட இப்போது அந்த பாட்டிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடா. ஸோ 2 பேர்த்தையும் அப்படியே அவங்க ஷோல்டரில் அணைச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இது போதும்ப்பா, எனக்கு இது போதும். நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அது போதும். ஆமாம், எப்போ உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்துச்சு? இன்றைக்கி தான் பாட்டி. இப்போ தான் நான் ஊர்லேருந்து வந்தேன், அப்போ தான் சொன்னாங்க டே உங்களை பற்றி. ஸோ அதனால தான் உடனே கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்களை பார்க்க உடனே வந்துட்டோம். என்னது, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கா? அப்போது இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பாட்டி என்ன சொல்கிறீங்க? இல்லை, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பேச இப்போ நம்மகிட்டே தான், பாட்டி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரூம் போகிறேன். போப்பா, போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாட்டி சொல்ல இப்போ நம்மகிட்டே அவங்க தாண்டா அப்படியே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே தாண்டா, பாட்டி உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரவா? இல்லைப்பா, நான் எல்லாமே சாப்பிட்டேன், அதெல்லாம் மெய்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீ இப்போ அதான் டேயாங்க போயிட்டான்ல, போயிட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வாங்க சாப்பிட்லாம். சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே தயங்கி போகிறாங்க மேலே. போனால் நம்ம டேயாங்க பெட்டில் உட்காந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே மெதுவாக போயிட்டு டோரை நாக் பண்ணுறாங்க. வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜேகேயும் உள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த ரூம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு பிளேஸையும் ஊற்று பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னென்னமோ தோணுது. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல இப்போ நம்ம ஜங்குக்கா தாண்டா போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாங்க. பார்த்தா நம்ம டே இன்னும் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் சார், நீங்கள் போங்க, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. இன்னொன்று, தனியாக இருக்கும்போது நீ என்ன சார்னு கூப்பிடு, பாட்டி முன்னாடி வேண்டாம். எனக்கு தெரியும் சார், புரியுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் அப்படியே போயிடுறாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்கு. நம்ம ஜங்குக்கா அப்படியே கீழே வந்துடுறாங்கடா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேயும் அப்படியே வர 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க டின்னரை. இப்போது பாட்டி தாண்டா ஜங்குக்கா கிட்ட, ஜங்குக்கா இன்றைக்கி நைட்டு நான் உங்கள் ரூமை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம், ஐயோ பாட்டி என்ன பேசுகிறீங்க? ஆமாம், வயசான காலத்தில் எனக்கு இதெல்லாம் வேணும்னு தோணுது. எனக்கு சீக்கிரமாக ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்ல இப்போது ஜெக்கியோட ஐஸ்லேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ் அவ்வளோ வருதுடா. ஸோ பாட்டி அது பாட்டி, ஹே ஜங்குக்கா எதுக்கு அழற? ஹாப்பி டியர்ஸ் பாட்டி, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே அவரோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, சரிங்க பாட்டி நான் மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா டேயாங் அந்த பூ ஆக்சுவலாக பாட்டி அந்த ரூமை ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்கடா. பட் நம்ம டேயாங் அது எல்லாத்தையுமே அப்படியே களைச்சி போட்டுட்டு பேசாமல் அவங்க ஒரு கார்னரில் படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கா போயிட்டு பார்த்துட்டு ஒரு மாதிரி சேட் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் போயிட்டு படுத்துக்கிறாங்க. இப்போது மார்னிங் தாண்டா ஆகுது. இப்போது நம்ம ஜங்குக்கா தான், சார் என்ன, எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா? என்ன டைம் கிடைக்கணும்? என்ன இப்போ உனக்கு? இல்லை, நான் கொஞ்சம் வெளியே போகணுமா? எதுக்குன்னா அது என்னோடய பர்சனல் சார். ஆமாம்ல, உனக்கும் பர்சனலாக இருக்கும்ல. சரி, எதுக்கு போகிற, எங்கே போகிற அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். எப்போ வருவேன்? நான் நைட்டு வந்துடுவேன் சார். ஒரு நாள் ஃபுல்லாக எங்கே போகிற நீ? சார் இது என்னோடய பர்சனல். சரி போங்க, போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு. பாட்டி எங்கன்னு கேட்பாங்க.
சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க. இவங்க போகிறத டேயாங் ஒரு மாதிரி பார்த்துட்டு, "ஹம், இவனுக்கு யார் இருக்கா, எங்கே போகிறான் இவன்?" அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ நம்ம டேயும் அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துக்கு. போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் தாண்டா அந்த வண்டி நிற்கிது. ஸோ நம்ம டேயாங் அப்படியே போயிடுறாங்க. போனால் பெட்டில் ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சனோட கையை பிடிச்சிட்டு அப்படியே, எப்படி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நானும் டெய்லியும் வந்து உன்கிட்ட கேட்குறேன், ஆனால் நீ எந்த பதிலுமே எனக்கு சொல்ல மாட்டேன். ரொம்ப சாரி, ரொம்ப 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 சாரி. என்னால் தான் எல்லாம். நான் அப்போவே எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துருக்கணும், உன்னையும் எல்லாரையுமே. ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட கையை பிடிச்சி பேசிட்டு அப்படியே எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்கடா. எஸ், நம்ம டேயாங்க்கு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் டேயாங் தாண்டா சிஇஓ. இப்போது அவங்க அங்கே அந்த கம்பெனிக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு பர்சன் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டேயாங்கை பார்க்குறதுக்கு. ஹே டேயாங், யோங்கி, என்ன இங்கே வந்திருக்க திடீர்னு? இல்லை, எனக்கு ஒன்று புரியல. என்ன பண்ணி வச்சுருக்க? என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டேன் டேயாங். ஏதா இருந்தாலும் தெளிவாக பேசு, எனக்கு புரியல. ஜங்குக்கு அவன் நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கியாம்லோ? ஆமாம். உனக்கு யார் சொன்னது? அதெல்லாம் தெரியும். கான்ட்ராக்ட் மேரேஜ் எதுக்குடா பண்ண அவனை? என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அது உனக்கே தெரியும். அவங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி தெரியல. அவங்க உடம்பு க்யூர் ஆகணும்னா இப்போதைக்கு அவங்களுக்கு மெடிசன் அந்த ஜங்குக்கு மட்டும்தான். அதனால தான் அவனை மேரேஜ் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு விருப்பமே கிடையாது. அதான் யோசித்தேன், திடீர்னு இப்படி ஒரு ஞாபகம் வந்துச்சு, கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கேட்டேன், ஓகேன்னு சொன்னான், முடிச்சாச்சு. ஹே, உனக்கு அறிவே இல்லையா டேயாங்? என்ன இப்போது யோங்கி காலையில் வந்து கடுப்பேற்றிட்டுருக்க? இப்போதைக்கு எனக்கு வந்து லெக்சர் எடுத்துகிட்ருக்க. நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்ல வரையா? நீ பண்ணது நான் தப்புன்னு சொல்ல வரல டேயாங், ஆனால் நீ இப்போ பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்புடா. என்ன தப்புன்னு கேட்டேன். என்ன தப்பு? ஏன் அவன்கிட்ட போயிட்டு அப்படியே கொஞ்சி இழுச்சிக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு குடும்பம் நடத்த சொல்கிறியா அவன் பண்ண வேலை எல்லாத்துக்கும்? டேயாங், எனக்கு புரியுது உன்னோட கோவம் எல்லாம். யோங்கி, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசினா தயவு செஞ்சு என்னோட ஆஃபீஸுக்கு அப்புறம் வராத அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம டேயாங் சொல்லிட்டு உள்ளே போயிடுற. இப்போ நம்ம யோங்கியும் இவனை திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்கடா. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக அன்றைக்கி நைட் தாண்டா ஆகுது. நம்ம ஜேகேயும் வந்திருப்பாங்க வீட்டுக்கு. வந்துட்டு நம்ம பாட்டிக்கிட்ட அவ்வளோ ஒரு மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் வர்றாங்க. பாட்டிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? டேப்லெட்டும் டயத்துக்கு எடுத்தீங்களா? எடுத்தேன்ப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ஐயோ பாட்டி, பெரிய மீட்டிங் இன்றைக்கி, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தலை வலிக்குது ரொம்ப. உன்னோட மடியில் நான் படுத்துக்கிறேன், எனக்கு மசாஜ் பண்ணி வர்றியா? படுத்துக்கோடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்ல, இப்போ நம்ம டேயாங் அப்படியே அந்த பாட்டியோட மடியில் படுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பாட்டியும் ஹெட் மசாஜ் பண்ணி வர்றாங்க. பாட்டி, உன் கையில் என்னமோ ஒரு மேஜிக் இருக்குது பாட்டி. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது இப்போது? இந்த ஹெவனில் இருக்க மாதிரி இருக்குது. நீ இப்படியே என் கூட இரு பாட்டி, எனக்கு அது போதும். இங்கே பாரு டேயாங், உன் அம்மா அப்பா உன்னை விட்டு போனதுக்கப்புறமா இவ்வளோ நாளாக நான் உன்னை என் கூட வச்சு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் என்னால் எவ்வளோ நாள் உன் கூட இருக்க முடியும், இதோ இந்த மாதிரி பார்த்துக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஜங்குக்கா உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அவனை நீ எந்த நேரத்துலையும் கஷ்டப்படுத்திடாத, விட்டுறாதப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்ல, இப்போ நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி பாட்டியை பார்த்துட்டு, ஐயோ பாட்டி, நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், இப்போதுக்கு அவனை பேசிகிட்டு இருக்கேன். என்னது? இல்லை பாட்டி, நீ மசாஜ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே காஃபியோடு வர்றாங்க. என்ன காஃபி வச்சுட்டு போ, நான் குடிச்சுக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போது அந்த பாட்டி தாண்டா, என்ன பாட்டி, உனக்கும் ஜங்குக்கும் ஏதாவது சண்டையாப்பா? இல்லையே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. என்னாச்சு பாட்டி? இல்லை, நீ இருக்க அவங்ககிட்ட ஒழுங்காகவே பேசுகிறதில்ல இப்போலாம். நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க. என்னப்பா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி. நாங்கள் 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கோம். ஏன் உங்களுக்கு இப்படிலாம் தோணுது? அதெல்லாம் யோசிக்காதீங்க. நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் உங்களோட ஆசீர்வாதத்தால். இப்போலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல, இல்லைப்பா, எனக்கு தெரியும் உன்னை பற்றியும் ஜங்குக்காவை பற்றியும். இப்போ நீங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இல்லையே, எதுவும் சண்டைனா சொல்லுப்பா, பாட்டிக்கிட்ட சொல்லு. ஐயோ பாட்டி, ஒன்றுமே இல்லை பாட்டி, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நம்மளையா நீங்கள்? குக்கி, இங்கே வா. இங்கே வா குக்கி. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அங்கேருந்து வர, இங்கே வா, நீ அந்த சைடு படுத்துக்கோ. நீ
அந்த சைட் படுத்துக்கோன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி நடுவில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் டீ படுத்துருக்காங்க ஒரு லெக்கில். இப்போ இந்த பக்கம் நம்ம ஜேகே தலை வச்சு படுத்துக்கிறாங்க நம்ம பாட்டியோட லெக்கில். இப்போ போதுமா பாட்டி, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் உங்களோட ஆசீர்வாதத்தால். நீங்கள் எப்போவுமே சிரிச்சுட்டே இருந்தால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா, இப்போதாப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் எப்போவுமே பிரியவே கூடாது, இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். என்னப்பா ஜங்குக்கா? பாட்டி ஹாப்பியாக இருப்போம் பாட்டி, ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே படுத்துட்டு ஒரு மாதிரி தேம்பி சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம டே கூப்பிட்ட உடனே நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இமோஷ்னல் ஆயிடுது. ஸோ அவங்க ஒரு மாதிரி டியர் ஐஸோடு தான் படுத்துருக்காங்க. இப்போது அந்த பாட்டி தாண்டா 2 பேரோட ஹெட்டையும் அழகாக கோதி விடுறாங்க. ஸோ அப்படின்னு நைட் டைம் ஆகுது. இப்போது நம்ம டேக்குக்கு 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் கார்னரில் படுத்துக்கிறாங்க, நம்ம டே ஒரு பக்கம் கார்னரில் படுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய தோணுது. இப்போது அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோன்னா, ஏய் நானும் பின்னாடி 2 வருஷமாக சுற்றிட்டுருக்கேன், ஏன் என்னெல்லாம் நீங்கள் கண்டுக்க மாட்டிங்களா? எங்களெல்லாம் உனக்கு பிடிக்காதா என்ன? ஹேய் பொறுக்கி, உன்னெல்லாம் எனக்கு பிடிக்காது, போ. என் பின்னாடி வராதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது? நான் உன்னெல்லாம் லவ் பண்ண மாட்டேன், சொல்லிட்டேன் போயிடு. ஐயோ, இதைத்தான் 2 வருஷமாக சொல்கிற, ஆனால் நான் பின்னாடி வந்துக்கிட்டு தானே இருக்கேன். லவ் பண்ணால் நல்லா தானே இருக்கும். ஹலோ, நான்லாம் லவ் பண்ண முடியாது. அதோட டைப் நான் கிடையாது, என்னோடய டைப் நீ கிடையாது. நீ ஒரு பொறுக்கியெல்லாம் நான் லவ் பண்ண மாட்டேன். கிளம்பு காற்று வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கா தாண்டா அப்படியே நம்ம டேக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பாரு, அப்படியே திட்டுற மாதிரி திட்டுட்டு சிரித்து மழுப்பிட்டு போகிறான். இப்படி பண்ணி தான் என்னை மயக்கி வச்சுருக்கான். இருங்க உனக்கு ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையாக போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே போக, இப்போ யோங்கி தான், டே மச்சான் என்ன ஒரே லவ்ஸ் தான் போல இருக்கு. ஆமாம் மச்சான், அவன் தான் ஓகே சொல்ல மாட்டானே. 2 வருஷமாக நான் பின்னாடி சுற்றுறேன், ஆனால் ஓகே சொல்கிறானான்னு பாரு. ஐயோ, நீ சொல்ல இங்கே திட்டிப்பட்டு அங்கிட்டு போய் சிரிக்கிறது எனக்கு தானே தெரியும், உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். அதான்டா அவனுக்கு இருக்கு உள்ள, ஆனால் சொல்ல மாட்டான் மச்சான். சொல்லுவா மச்சான், விடு. உன் அழகில் மயங்காத பொண்ணுங்க யாராவது இருக்காங்களா என்ன? பொண்ணுங்களும் மயங்குவாங்க, பசங்களும் மயங்குவாங்க. ஆனால் நீ எதுக்குடா அவன் ஒரு ஆள்கிட்ட இப்படி மயங்கி கிடக்க? தெரிலடா, மயக்கிட்டான். அந்த கண்ணு, அந்த முட்டை 2 கண்ணு இருக்குல்ல, அது அப்படியே உருட்டி மயக்கிட்டான்டா. அந்த கண்ணு, அந்த லிப்ஸு, அந்த ஸ்மைலு, ஐயோ கொல்லுவான்டா. அப்படியே பார்க்கையிலே அப்படியே கொல்லுவான் தெரியுமா? ஓ, உன்னோட ரசனையெல்லாம் அங்கே வேறு யார்கிட்ட வச்சுக்கோ. நான் சிங்கிள், என்கிட்டலாம் சொல்லாத. ஆமாம்ல, நீ தான் சிங்கிள் ஆச்சு. நீ எப்போ மச்சான் கமிட் ஆக போகிற? ஹலோ, முதல்ல நீங்கள் கமிட் ஆகுங்க. நீங்களே இப்போது 1 சைடு லவ் தான். யாரை பார்த்து 1 சைடு லவ்ங்கிற? இப்போ கூடி சீக்கிரம் நான் டபுள் சைடு ஆக்கி காட்டலை. என் பேர் என்ன மச்சான், டேங் இல்லையா? ஆமாம், அதான். அப்புறம் வேறு என்ன வச்சுப்பேன்? யோங்கின்னு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு க்யூட் டாக் போயிட்டு அப்படியே அங்கே கட்டாக இந்த பக்கம் நம்ம ஜங்குக்காவை காட்டணும்னா, ஐயோ பாவம், 2 வருஷமாக என் பின்னாடி அலைஞ்சிட்ருக்கான். நானும் ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன். இருந்தாலும் என் பின்னாடி இப்படி அலைகிறானே. அப்போது டேங்கா, என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? உனக்கு ஓகே சொல்லவா? இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் பின்னாடி சுற்று. காலேஜில் இருக்க எல்லோரும் பின்னாடி சுற்றுறானுங்கள்ல, இப்போது கொஞ்ச நாள் பின்னாடி சுற்று, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நான் உனக்கு ஓகே சொல்லவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தாண்டா அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது ஜங்குக்கோட ஷோல்டரில் ஒரு பர்சன் அப்படியே பேட் பண்ணுறாங்க. ஹேய் என்ன இன்னைக்குமா? வா சைமன், என்னடா இன்றைக்கும் ஆள் வந்துட்டு அப்படியே ஃப்ளட் பண்ணி வளைஞ்சி என்ன ஒரே ஜாலியாக இருந்துச்சா? ஆமாண்டா. அவன் எங்கே? அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டே தான் இருக்கான், பார்த்துக்கிட்டே இரு. நீ இப்படியே வேணான்னு போகிற இப்போ வேறு ஒருத்தையே கரெக்ட் பண்ணிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் அந்த டேங்கு. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக வேறு யார் பின்னாடி போக மாட்டான், அவன் எனக்கு மட்டும்தான். ஐயோ, இப்படியே சொல்லிட்டு தெரியும். நீ எதுக்குடா அவனுக்கு ஓகே சொல்ல மாட்டேற? பாவம் இல்லையா? 2 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கான்டா. இந்த காலேஜ் மொத்தமாக அவன் பின்னாடி சுற்றினாலும் அவன் ஒருத்தன் பின்னாடி தானே சுற்றுறான். எதுக்குடா அப்படி பண்ணுற? அதுக்கு தான் காலேஜ் மொத்தமாக அவன் பின்னாடி சுற்றுது இல்லை, இவன் ஏன் பின்னாடி சுற்றுறான்ல. ஸோ தெரியட்டு எல்லாருக்கும் இவன் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு. கொஞ்ச நாள் சுற்றணுப்பா, அழகி விடுவான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு போக, இப்போது இந்த சைடு தாண்டா நம்ம யோங்கி, மச்சான் இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். பிளான் பண்ணியா? என்ன பிளானு? இப்போ பாரு, நான் பண்ணுற பிளானில் நாளைக்கே அந்த ஜங்கு உங்ககிட்ட லவ் சொல்லுவான். அப்படின்டா பிளான் பண்ண போகிற?
அதை பாரு மச்சான், பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக. ஸோ இந்த நெக்ஸ்ட் டே தான்டா காட்டுறோம். அப்போது நம்ம யுங்கியும் அவங்க வந்து காரில் தான் வருவாங்க. நம்ம யுங்கி வந்துட்டு அவ்வளோ பெரிய பணக்காரங்க அந்த மாதிரி கிடையாது. பட் நம்ம ரொம்ப பெரிய பணக்காரங்க. யுங்கி எப்பவுமே பிக்கப் பண்ணிட்டு வரது இவங்க தான். ஸோ அவங்க கார் வந்துட்டு இருக்கும்போது இடையில ஒரு இடத்துல வந்து யுங்கி நிப்பாட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த கார் நிப்பாட்டினா அங்கே ஒரு பொண்ணு ஏறுறாங்க. ஏறினோன்னே ஏய் யார் அந்த பொண்ணு, ஹே நான் பார்த்துக்கிறேன் மச்சான், வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் போயிட்டு அப்படியே காலேஜ் வாசலில் நிற்கிது. அப்போது அந்த பொண்ணு தான், ஹேய் யுங்கி என்ன இப்போது என்ன, இவனும் நானும் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கணும், இவன் ஆளும் அப்படியே வயிற்றுச்சப்பட்டு பொறாமப்பட்டு வந்து லவ்வை சொல்லுவான், அவ்வளோதானே? ஆமாம் அவ்வளோதான். ஏய் என்ன நடக்குதுங்க மச்சான், இங்கே பாரு, இவ பேர் எலிசபெத், இவனோட ஃப்ரெண்டு தான், இவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது, கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட பேசி இவளை இங்கே கூட்டின்னு வந்துருக்கேன். எதுக்குன்னா உன் ஆளை பொசசிவ் ஆக்க வேண்டாமா? பொசசிவா? பொசசிவ் ஆக்குனாதான் மச்சான் எல்லா கதையிலையும் லவ்வை சொல்லுவாங்க. இப்போ பாரு, இவளை இறங்குறோம், பொசசிவ் ஆகுறோம், உன் ஆள் ஒட்டி வந்து ஐயோ எனக்கு நீ வேணும் டையாங்க, என்னை விட்டு போயிட மாட்டல்ல, எனக்கு ரொம்ப பொசசிவ் ஆகுது, ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து லவ்வை சொல்லுவான் பாரு. அப்படிங்கிற பாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எலிசபெத் தான்டா. இப்போ என்ன இறங்கினதுக்கப்புறமா இவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே நான் போகணும், அப்புறம் அப்படி இப்படி எனக்கு என்ன உரசு பேசணும், அதானே, வேறு எதுவும் இல்லைல்ல. இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் டி, அப்புறம் என்ன பண்ணணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம டேயாங் தாண்டா இறங்கி போகிறாங்க. இப்போது அந்த டே ஃபுல்லாமே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு பின்னாடி வந்துட்டே போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்கிப் ஆக இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி அங்கங்கே தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ காலேஜில் எல்லாருக்கானாலையும் பாடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆக நம்ம ஜேகே அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஜேகே தேடி இருப்பாங்க டேயை, பட் நம்ம டே கண்டுபிடிச்சிருக்க முடியாததுனால அவங்க விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ 2 டேஸ் கழிச்சு தாண்டா என்ன ஆச்சு இவனுக்கு, எதுக்கு இப்போ 2 நாள் என்னை பார்க்க வரவே இல்லை, இந்த 2 வருஷத்தில் அவனுக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்னை வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவான், என்னை பார்க்காம உயர்ந்ததே இல்லை, என்னாச்சு இப்போது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஜகுக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? சாய்மான் இங்கே பாரு, இந்த 2 டேஸாக அவன் என் பின்னாடி வரவே இல்லை, என்னடா ஆச்சு ஆகிருக்கும், என்ன ஆயிருக்கும், அவனுக்கு தான் வேறு பொண்ணு கிடச்சிட்டாலே, என்னடா சொல்கிற, வேறு பொண்ணு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜங்குக்கும் சாய்மனும் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு 4 பொண்ணுங்க தாண்டா வர்றாங்க. வந்துட்டு உனக்கு ஒன்று தெரியுமாடி, என்னடி, அது வேறு ஒன்றும் இல்லடி, நம்ம டயாங்க இருக்கான்ல, ஆமாம் இருக்கான், அவனுக்கு ஒரு கசின் இருக்காளாண்டி. என்னடி சொல்கிற? ஆமாண்டி, அவங்க 2 பேரும் தாண்டி இப்போ ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம டயாங்க அவள் வளைச்சி போட்டான்னு நினைக்கிறேன், அவள் பேரு கூட ஏதோ எலிசபெத்தாம்லோ. என்னது, அப்படியா, நம்ம டேயாங்க அவள் வளைச்சி போட்டாளா? ஆனால் டேயாங்க்கு ஜங்குக்கு தான்டி பிடிக்கும். அதெல்லாம் அப்போது ஜங்குக்கு தான் 2 வருஷமாக கண்டுக்கவே இல்லையே, அதனால இப்போ நம்ம டேயாங்க வந்து மாறிட்டான்னு நினைக்கிறேன், வாங்கடி போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பொண்ணுங்களும் ஜேகேயோட காதில் விழுகணும் அப்படிங்கிறக்காக சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சைமன் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, டேக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிட்டாங்களா? ஐயோ போச்சா, நான் சொன்னேன்னா போச்சு போ, இதுக்கப்புறம் அவன் உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சைமன் சொல்ல. என்னடா சொல்கிற? ஆமாம் போச்சு போ, அப்போல்லாம் இருக்காதே, முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 கிளாஸ் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் 2 வருஷமாக அவன் பின்னாடி சுற்றினா வேணான்னு சொல்லியும் இப்போ எப்படி திடீர்னு மாறினா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜேகே. இப்போது இந்த 4 பொண்ணுங்களும் தாண்டா, என்னடி வெளியே வர மாட்டேங்கிறான், வெளியே வந்தால் அண்ணன் 2 பேர் சேர்த்து போட்டுடலான்னு பார்த்தா உள்ளே உட்காந்துட்டு இருக்கான், வருவாண்டி ரெடி. சைமன் சொல்லு ஜங்குக்கா, நான் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். சரி இந்த வரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் அப்படியே ரெடி ஆக. இப்போ நம்ம ஜேகே தாண்டா அப்படியே வாட்டர் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது அந்த 4 பொண்ணுங்களும் பின்னாடியே போயிட்டு அந்த எலிசபெத்து ரொம்ப அழகாக இருக்காளாண்டி, நம்ம டேயாங்க்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பா, டேயாங்கும் ரொம்ப சிரிச்சு பேசிகிட்டு இருக்காண்டி அந்த பொண்ணுக்கிட்ட, என்னமோ அவங்க 2 பேரும் நல்லா இருந்தா எங்கிட்டோ சரி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க பேசிட்டு போக. இப்போது நம்ம ஜேகேக்கு லைட்டாக டவுட் வருது, இந்த 4 பொண்ணுங்க தானே அப்போலேயே வந்து எங்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இதே 4 பொண்ணுங்க மறுபடியும் வந்து பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் ஒருவேளை? டேயாங்க என்னை பொசசிவ் ஆக்கி என்கிட்ட இருந்து லவ்வை வாங்கலான்னு பார்க்குறியா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ மொக்கையாவாட நீ பிளான் பண்ணுவேன், ஆக்சுவலாக இது இவங்கியோட பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாரு என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே போயிடு. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுதுடா. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே பார்க்கிங்க்கு வந்தால் அந்த பார்க்கிங்லேயே நின்றுக்கிட்டு நம்ம ஜேகே கண்டுபிடிச்சிட்டான்னு தெரியாமல் அந்த 4 பொண்ணுங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே அளந்து விட்றாங்க. நம்ம ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. யார் இந்த 4 பொண்ணுங்களும், ஐயே கருமம், இவங்களுக்கு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேறு பொண்ணுங்களே கிடைக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் சிரிச்சிட்டு, இந்தாம்மா போங்க போய் அப்படி ஓரமாக நின்று பேசுங்க, நான் வீட்டுக்கு கிளம்பணும், வண்டியில் அடிப்பட்டு செத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி விட்டு நம்ம ஜேகே போயிட. என்னாடி இவன் கலாய்க்கிறான்,
என்னமோ நமக்கு அமௌண்ட் வந்துச்சு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 4 பொண்ணுங்களும் போயிடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. பார்க்குறவங்க எல்லாரும் ஜங்குக்கிட்ட அப்படி இப்படி டேயாங் எலிசபெத்தும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஜேகே எதையுமே கண்டுக்கல. ஸோ இந்த வீக் அப்படியே இப்போது நம்ம எண்டு வந்துருச்சுடா, வீக் எண்டு. ஸோ இப்போ நம்ம டேயாங் தான், ஏன்டா எரும மாட்டு பயலே என்னடா சொன்ன நீனு, அவன் பொசசிவானா உடனே வந்து அவங்ககிட்ட லவ்வாக சொல்லிடுவான் அப்படி இப்படின்னு. இப்போ காலேஜ் மொத்தமும் என்னையும் அவளே வச்சு பேசிகிட்டு இருக்கடா. அவள் எதுவுமே பேசலடா என்கிட்ட வந்து. உன்னால் நான் 5 நாள் அவனை பார்க்கல, அவன்கிட்ட பேசலடா, ஒரு ஃப்ளர்ட்டிங்காவது பண்ணிட்டு இருந்திருப்பேன். அவனே வந்து சொல்லியிருப்பான் இப்படி என் வாழ்க்கையை மொத்தமாக கொளுத்து வந்து படைச்சிடா யுங்கி, உன்னை நான் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேங்கி கோவப்பட மச்சான் 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 எல்லா கதையிலையுமே இப்படி பண்ண உடனே வந்து சொல்லிடுவாங்கடா. என்னாச்சுன்னு தெரிலையா, உன்னை போட்டு மிதிச்சா என்னாச்சுன்னு தெரியும்டா. ஹே இது இப்போ எதுக்கு 2 பேர் குழந்தை மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க? ஒரு வாரம் தான் எனக்கு டைம் கொடுத்தீங்க. இதுக்கப்புறம்னா நான் உன் கூட இந்த மாதிரி சுற்றினேன், என் பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக என்ன பிரேக்கப் பண்ணிடுவான். எலிசபெத் நீ வேற சும்மா இருடி, ஏன்டி நீ வேற, அவன் ஏற்கனவே நச்சுன்னு இருக்கான், இப்போ நீ வேற ஊதி விட்டுட்டு இருக்கே பெருசா. நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத் அப்படியே டேயோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் நானும் டேயாங்கும் லவ் பண்ணுறோம். இது இந்த மொத்த காலேஜுக்கும் சொல்லணும் தான் இப்போ வர்றேன். நீ எப்படி நானும் டேயாங்கும் லவ் பண்ணுறோம், உண்மையாக நான் அவனோட கசின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே டேயாங்கோட ஷோல்டரில் கை போட இப்போ இதெல்லாம் ஜங்குக்கு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஜங்குக்கு பார்த்து தான் இந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம டேயாங்க அப்படியே திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறா. என்னடி பண்ணுற? அமைதியாடுறா, அவன் இப்போ பாரு கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட லவ் சொல்லுவான். இப்போ ஓடி வந்துட்டு அச்சோ டேயாங் நான் உன்னை லவ் பண்ணுறேன், எதுக்கு இப்போ நீ என்னை விட்டுட்டு போறியா, நீ பின்னாடி 2 வருஷமாக சுற்றினியே, அதெல்லாம் நான் அப்படி இப்படி இப்படி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சிக்கிட்டு இப்போ அவங்ககிட்ட வந்து லவ் சொல்லுவான்டா, கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எலிசபெத் சொல்ல இப்போ நம்ம டேயும் அப்படியே அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அதே மாதிரி வர்றாங்க முன்னாடி வந்துட்டு என்னது நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். டேயாங் நிஜமாலுமே நீயும் எலிசபெத்தும் லவ் பண்ணுறீங்களா? ஆமாம் லவ் பண்ணுறோம், அதான் சொல்லிகிட்ருக்கோம், லவ் பண்ணுறோம். நான் கூட 2 வருஷமாக டேயாங் நம்ம பின்னாடியே சுற்றுறான், நம்ம வேண்டாம் வேணான்னு சொல்ல இப்போவும் அவனை சுற்ற விட வேண்டாம் சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். இன்றைக்கி சொல்லலான்னு பிளான் பண்ணி தான் வந்தேன். ஆனால் நீ தான் உனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிட்டாலே, அது உன்னோட கசின் வேறு, ரொம்ப அழகாக இருக்கா. ஓகே நீங்கள் 2 பேரும் அப்படியே பேச்சப் ஆயிருங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிப் பண்ணிட்டு நக்கலாக சொல்லிட்டு கிளம்ப. இப்போது நம்ம யுங்கியையும் எலிசபெத்தையும் திரும்பி ஒரு முறை தான் பாவிகளா விட்டுருந்தா அவனே வந்து இன்னைக்கு சொல்லியிருப்பானடா, தேவையில்லாமல் என் காதல் வாழ்க்கை அப்படி கண்டம் பண்ணிக்கலடா உங்கள் 2 பேரையும் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இப்போ நம்ம அப்படியே ஜெய்கேவோட பின்னாடி ஓடுறாங்க. எங்கே போகிறேன்னா அதான் உனக்கு ஒருத்தி கிடச்சிட்டாலே, அப்புறம் எதுக்கு என் பின்னாடி வர்றேன்? பின்னாடி வராமல் வேறு யார் பின்னாடி போகிறோம்? அதான்ப்பா உனக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்கல்ல, போயா போனா எங்கே போகிறது? உன்னை விட்டு என்ன விட்டுனா புரியலையா? இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? இது காலேஜ். அப்போது வெளியேனா ஓகேவா? என்ன ஓகே? இல்லை இப்போது இது காலேஜ் பக்கத்தில் வராதுன்னு சொன்னியே, அப்போது வெளியேனா ஓகேவான்னு கேட்டேன். என்ன ஓகேவான்னு கேட்டேன். நடிக்காதுடா பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டியா? ஆமாம் நீ பன்னிக்குட்டி தான். ஓகே கரடிக்குட்டி, இன்னும் 2 வருஷமாக எப்படிலாம் அலைய விட்ட ஒன்று. அறிவியல் உனக்கு, இது காலேஜ்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. காலேஜ்னா இது என்னோட காலேஜ், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எவனையும் எனக்கு கேட்க முடியாது. இப்போது உனக்கு கிஸ் பண்ண இல்லை எல்லாமே எங்கேயோ கூட முடிப்பேன். பொறுக்கி கரெக்டாக தானே நான் உனக்கு பேர் வச்சுருக்கேன், பொறுக்கி தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓட. குக்கி ஐ லவ் யூ. என்ன சொன்ன? குக்கி ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ டோயாங்கா. என்ன சொன்னா? சொல்ல மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஓடி போயிட. இப்போ நம்ம டேயாங் தாண்டா அப்படியே அழகாக பின்னாடி ஹெட் அப்படியே ரப் பண்ணிட்டு கொள்றானே பா இன்னும் அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி போக, இந்த பக்கம் நம்ம யுங்கி தான், நான் மச்சான் காதல் வாழ்க்கை ஒன்று கொட்டிருச்சு போல இருக்கு, நீ எதுவுமே பண்ணாமல் இருந்ததுன்னு வையேன், இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒன்று சேர்ந்துருப்போம். ஏதோ ஒரு கருமத்தை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வாரமாத்தா ஒரு பிளானை போட்டு எங்கள் நல்லா கெட்டு வச்சுட்டேன் எங்கள் வாழ்க்கையை. அது வந்து மச்சான் உனக்கு நல்லது பண்ணலான்னு, நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் எங்களுக்கு நல்லது தான். சரி மச்சான் கோவப்படாத. அப்புறம் என்ன, இனிமேல் ஒரே டுவேட் சாங் தானே? ஆமாம் உனக்கு என்ன, அதே சோலோ சாங் தானே?
ஆமாண்டா நானும் டூயட் ஆளான்னு பார்க்குறேன். எவனுக்கு கிடைக்க மாட்டானே. உனக்கு கிடைக்க மாட்டான் மச்சான். நீ பண்ணுறல இந்த மாதிரி ஒரு வேலை கண்டிப்பாக உனக்கு எவனுக்கு கிடைக்க மாட்டான். சாபம் விடாதடா. தாபம்லாம் விடலை. சரி நாளைக்கு நானும் என் குக்கியும் அப்படியே டேட்டிங் போகலான்னு இருக்கோம். நீ என்ன சொல்கிற? நான் அது இன்றைக்கி தானே லவ் சொன்னீங்க. 2 வருஷமாக நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். 2 வருஷமாக லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். அவன் என்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் அவன் என்னை லவ் பண்ணிட்டு தான் இருந்தான். சரி அப்போ என்ன நாளைக்கு டேட்டிங் போகிறீங்க அதானே? ஆமாம் மச்சான். நீ வேணா வரியா? ஏன் நீங்கள் 2 பேர் ரொமான்ஸ் பண்ணதை பார்த்து நான் கேண்ட் ஆகணும் அதானே? எனக்கு கேண்ட் எடுத்து பார்க்குற உனக்கு கேட்டா அப்படி சந்தோஷம். அதுவா? அது உள்ள ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும் மச்சான். உயிர் நண்பன் அப்படியே காண்ட் ஆகுறத பார்க்குற சந்தோஷம் இருக்கே பா. சொர்க்கம் மச்சான் சொர்க்கம். செருப்படுத்துன்னு வையேன் உன்னை 2 இருக்குன்னா அது எனக்கு சொர்க்கம் மச்சான். சரி விட்டு. ஸோ நம்ம டேயும் யோங்கியும் அப்படியே அங்கேருந்து கிளம்ப அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே கட் ஆகி இப்போது ப்ரெசண்ட்டில் நம்ம ஜேகே இதெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு மாதிரி டியரி ஐஸோடு படுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டேயாங்கும் இது எல்லாத்தையுமே நினச்சிட்டு தாண்டா இந்த பக்கம் படுத்திருக்காங்க. நம்ம ஜேகே அழறாங்க. பட் நம்ம டே அழலை. ஒரு மாதிரி கோவத்தோடு இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே படுத்திருக்க. அப்படியே தான் நெக்ஸ்ட் டேயும் ஆகுதுடா. ஸோ நம்ம ஜேகே அப்படியே கீழே வந்து பாட்டி அப்படியே பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு டே சார் என்ன? இல்லை நான் பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், மாத்திரை கொடுத்துட்டேன். சரி பாட்டி தூங்க போயிட்டாங்க. சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரணும். எங்கே தான் நீ போகிற? டெய்லியும் காலையில் ஆச்சுன்னா போயிடுற, நைட்டு தான் வர்ற. எங்கே போகிற? ஆக்சுவலாக நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு உன்னை இங்கே கூட்டு வந்தது எதுக்கு? இப்படி நீ போகவா? இல்லை சார் எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்குது. ஸோ அதனால தான். என்னமோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அனுப்பி விட்டுற. இப்போ நம்ம ஜேகே அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கடா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே ஒரு பர்சனோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப சாரி, என்னால் தான் உனக்கு இந்த நிலமை. நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உன்னை இந்த நிலைமைக்கு நான் ஆளாக்கிட்டேன். ரொம்ப சாரி. அன்றைக்கி நான் அந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாது. ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அங்கே அழுதுட்ருக்காங்க. ஸோ அந்த சீனை அப்படியே அங்கே கட் பண்ணோன்னா இந்த பக்கம் ஆஃபீஸில் தாண்டா காட்டுறோம். அங்கே நம்ம யோங்கி தான் என்னாச்சு? அவன் எதுவும் கஷ்டப்படுத்துறியா என்ன? நான் எதுக்கு அவனை கஷ்டப்படுத்த போகிறேன்? எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. இங்கே பாரு, நான் அவனை உண்மையாக தான் லவ் பண்ணேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில யோங்கி. நான் அவனை உண்மையாக தான் லவ் பண்ணேன். நீ நினைக்கிற மாதிரி கொடுமைலாம் படுத்த மாட்டேன். ரொம்ப ஃபீல் பண்ணாத சரியா? நான் எனக்கு தெரியும்டா நீ அவனை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது என்ன? ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த ஃபைல்லாம் வேணும், கொஞ்சம் எடுத்தறியா? எடுத்தரேன். எதுவுமே பேச விட்றாத என்ன? நீ எதுவுமே பேச வேண்டாம் யோங்கி போ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல. இப்போ நம்ம யோங்கி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம டே அப்படியே ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. நான் குக்கி ஃபர்ஸ்ட் டே டேட்டிங் இப்போது எங்கே போகலாம்? அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா? என்னது அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? ஆமாம் ப்ளீஸ், எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. குக்கி நீ என்ன குழந்தையா? ப்ளீஸ் டே. என்னடா குழந்த மாதிரி பண்ணுற? டே ப்ளீஸ் ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் எனக்காக. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜேகே அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டிகிட்டு போக அவர் அப்படியே குழந்தையாட்டம் அங்கே விளாண்டுட்ருக்காங்க. நம்ம டே இது எல்லாத்தையுமே அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. டேயோங் வா நீனு வா. நான்லாம் வரல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே டேயோட கையை இழுத்துட்டு போயிட்டு எல்லா ரைடும் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே அவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் டேட்டை அப்படியே முடிச்சுட்டு இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தாண்டா உட்காந்துருக்காங்க. டே இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் டே. ஐ லவ் யூ. என்ன குழந்தையானே? அம்யூஸ்மெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாரு எனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் குக்கின்னு. என்ன கெடுத்தேன்? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. என்ன ஹாப்பியாக்கி பார்க்கணும் தானே நீ கூட்டிகிட்டு வந்த. சரி ஓகே, உனக்கு இதான் ஹாப்பினா எனக்கும் ஹாப்பி. இதுதான் என்னோட டேயும். சரி வா சாப்பிட்லாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம ஜேகேக்கு ஃபீட் பண்ண. என்னாச்சு? எனக்கு ரொம்ப நாள் ஆசை உனக்கு ஃபீட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் சாப்பிட்ற எல்லா வாய்க்கும் முன்னாடி உனக்கு தான் அது போய் சேரணும். அதுக்கப்புறமா தான் நான் சாப்பிட்ணும். அப்படியா? குடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கையும் அப்படியே வாங்கிக்க. இப்போ நம்ம டீ அப்படியே ஊட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பிடு. அப்போ நானும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கையும் ஒரு வாய் எடுத்து அப்படியே நம்ம டேக்கு ஊட்டி விட. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு நீ ஊட்டி விடும்போது. இப்போ எதுக்கு நீ கண் கலங்குற? என்னாச்சு? இல்லை ஜேகே,
அது எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு ஊட்டி விடுவாங்க. ஒன்று பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கும். ஏன்னே தெரியாது. உன் கையால் சாப்பிடணும். 2 வருஷமாக நான் பின்னாடி சுற்றிட்டே இருந்தேன்ல, எனக்கு ஏக்கமாக இருக்கும் குக்கி. நீ எப்போது எனக்கு ஊட்டி விட்டுற மாட்டியான்னு. இப்போது எனக்கு ஹேய் டே என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு குழந்த மாதிரி அழுதுட்ருக்க? அவன் அம்மா உன் கூட இல்லைன்னா என்ன? நான் இருக்கேன். இனிமேல் நான் கூட லைஃப் லாங் இருப்பேன். உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், சரியா? எனக்கு தெரியும் கோக்கி, இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போக மாட்டேன். என் கூடவே தான் இருப்பேன். ஐயோ இதுக்கு அழற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அழகாக அதெல்லாம் வைப் பண்ணி விட டியர்ஸ் எல்லாத்தையும். இப்போ அப்படியே 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக ஒரே சாப்பிட்டு முடிக்கிறாங்கடா. ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம யோங்கி தான், ஏய் சாப்பிட்றா, என்ன பண்ணிகிட்ருக்க? யோங்கி இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அவங்க அந்த சாப்பாடு ஒரு மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஞாபகம் எல்லாம் வருது. ஸோ அப்படியே அந்த டேயும் ஸ்கிப் ஆக அன்றைக்கி நைட் தாண்டா காட்டுறோம். ஸோ நம்மகிட்டே போய் பார்க்குறாங்க. பட் நம்ம வீட்டில் ஜேகே இல்லை, ஜேகே இன்னும் வரல. ஸோ ஜேகே கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் நம்ம ஜேகே கால் பிக் பண்ணவே இல்லை. ஸோ நைட்டு ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ தான் நம்ம ஜேகே வர்றாங்க. வந்துட்டு பார்த்தா நம்மகிட்டே இன்னும் தூங்காமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஜேகே இப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம ஜேகே தாண்டா, டேய் சார் ஐம் ஸோ சாரி. ஏய் என்ன நினச்சிட்ருக்க? இது என்ன உன் வீடா? என்ன உன் இஷ்டத்துக்கு வர்ற, உன் இஷ்டத்துக்கு போகிற? கான்ட்ராக்ட் போட்டு தானே இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்க. எனக்கு எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தானே வந்து உட்காந்துருக்க. எப்பாரி நீ பாட்டுக்கு போகிற, நீ பாட்டுக்கு வர்ற, என்ன நினச்சிட்ருக்க? இப்போது நீ எங்கே தான் போகிற, எங்கே தான் வர்ற, எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லை அது எனக்கு தெரியணும்னு சொன்னேன். எங்கே போயிட்டு வர்ற? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. பாட்டி ஒன்று அவ்வளோ நேரம் கேட்டுகிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? நான் ஐம் சாரி. வர வழியில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. என்ன உனக்கு பிரச்சனை ஆச்சு? இதுக்கப்புறம் லேட்டாகிட்ட வந்தேன்னு வையேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீ வெளியவே போகக்கூடாது. எதுக்கு நீ போகணும்? வீட்டில் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நீ வெளியே போகக்கூடாது. இல்லை டே ப்ளீஸ், நான் வெளியே போகாமல் இருக்க முடியாது. நான் போயே ஆகணும் கண்டிப்பாக. போயிட்டு என்ன? இல்லை நான் போகணும். ஏய் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா வெளியே போகக்கூடாது. இல்லை டே போகக்கூடாது. சரி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு இடத்துல தானே நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. போனோன்னே இப்போ நம்ம டே அப்படியே வாட்டர் குடிக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா நம்ம ஜங்குக்கு நின்றுட்டு இருந்த இடத்துல ஒரு மாதிரி பிளட்டு இருக்குது. கீழே அப்படியே சொட்டி இருக்க மாதிரி இருக்குது. என்னது இது? பிளட்டா? ஜேகே என்னங்க டே சார்? இல்லை ஒன்றும் இல்லை, சீக்கிரமா வா, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். சரி ஓகே இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்குள்ள நம்ம ஜேகே தாண்டா. அங்கே கை ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி. ஸோ அங்கேருந்தா பிளட் வந்திருக்கும். ஸோ நம்ம ஜேகே அப்படியே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வர்றாங்க. நீங்கள் போகலாம் டே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது நம்ம டே அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஜேகேயை பார்த்தா அவங்க முட்டி கை ஃபுல்லாக அப்படியே செரைஞ்சிருக்கு, ரொம்ப செரைஞ்சிருக்கு. பிளட் வந்துகிட்டே இருக்குது. அவங்க என்னதான் க்ளீன் பண்ணாலும் பிளட் வந்துகிட்டே இருக்குது. இது நம்ம டே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுறாங்க. என்னாச்சு? எதுக்கு அவனுக்கு இவ்வளோ பிளட் வருது? என்ன இருக்கும்னு தெரிலையே. பிளட்டு வந்தால் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்தான்? ஐயோ பிளட்டு வேறு வருது, அவன் வலி தாங்க மாட்டானே. ஏய் டே இப்போ எதுக்கு இதெல்லாம் யோசிச்சுட்ருக்க? அவன் யாரோ நீ யாரோ, இதெல்லாம் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம டே டபுள் மைண்டடாக அங்கேயே பாத்ரூமில் நின்று அவர் கண்ணாடியை பார்த்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜகுக் தாண்டா ஒரு மாதிரி அது கையில் தானே செரைஞ்சிருக்கு. ஸோ அவரால் அதை போட்டுக்க முடியல, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டேயும் பார்க்குறாங்க. ஹெல்ப் பண்ணலாமா? இல்லை வேணாம், அவன் பார்த்துப்பான், உனக்கு எதுக்கு இந்த அக்கறை? ஓ நீ போய் பேசாமல் படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாட்டுக்கு பேசாமல் படுத்துடுறாங்க. நம்ம ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி பேண்டேஜ் சுற்றிட்டு அவங்களும் அப்படியே படுத்துடுறாங்க. இப்போது ஒரு நைட் டைம் தாண்டா ஆகுது. ஒரு 1 or 2 o'clock அந்த மாதிரி டைம் தான் ஆகுது. இப்போ நம்ம டே அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே தூங்கிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை வரும்போது ஆக்சிடெண்ட் ஆயிருக்குமா?
ஐயோ நான் வேறு எதையுமே கேட்காம ரொம்ப திட்டேனே. ஓ இவ்வளோ பெரிய அடியாக இருக்குது, ரொம்ப வலிச்சிருக்கோம்ல. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? ஐயோ கடவுளே, என்னை மட்டும் ஏன்டா அப்படி சோதிக்கிற? வலிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே மெதுவாக ஜேகே பக்கத்தில் போக, இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி திரும்பி படுக்கிறாங்க. நம்ம டே டக்குன்னு வந்துட்டு போய் படுத்துட்டு, இல்லை நான் எதுவும் பார்க்கல, அந்த மாதிரி போய் படுத்துக்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே அந்த நைட் ஸ்கிப் ஆக த நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா காட்டுறோம். இப்போது நம்ம ஜேகே அப்படியே தயங்கி நின்றுட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு வெளியே போகணும், பட் நம்ம டே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போது நான் என்ன பண்ணுறது? நான் இப்போது கண்டிப்பாக போயே ஆகணுமே. நான் போகலைண்ணா, நான் கண்டிப்பாக போகணும். ஆனால் டே என்ன விடுவானா என்னன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. இதை நம்ம டேயும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. எதுக்கு இப்போ அப்படி நின்றுட்டுருக்க? என்ன விஷயம்? இல்லை டே, அது வந்து கிளம்பு. கிளம்புன்னு எங்கே? ஏதான் எப்போ போவியே, கிளம்பு. நான் ஒன்று தடுக்கல, கிளம்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிடுறேன். இப்போ நம்ம ஜெய்கிக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அப்பா எங்கே இன்றைக்கி போக முடியாதுன்னு நினச்சி பயந்துட்டேன். இப்போ போகிறேன், நான் வரேன் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம இவங்க கேட்குறாங்க, எதுவும் கஷ்டப்படுத்தினியாடா என்ன? நான் எதுவுமே பண்ணலடா, ஏன்டா இப்படி போட்டு சாவடிக்கிற நீயும்? ஹே இங்கே பாரு, என்ன தான் பாஸ்டில் உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடந்திருந்தாலும் இப்போது ஏதோ அவனை நீ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்க. அவன் உனக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான், மற்றபடி அவனை ஏதாவது கஷ்டப்படுத்தினான்னு வைட்டே. ஐயோ நீ ஏன் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா, அதை மட்டும் எனக்கு சொல்லேன். இங்கே பாரு, ஜங்குகாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ எதையுமே புரிஞ்சுக்காம முட்டாள்தனமாக இருக்க. அதை நான் மட்டும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லுவேன். நீ எதையோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அதை மட்டும் மாற்றிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஜங்குகாவை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியுதோ அதை விட அதிகமாக உனக்கு தெரியும். எல்லாத்தையுமே யோசிச்சு முடிவெட்டுட்டே. ஐயோ அதெல்லாம் முடிஞ்சு போன கதை இவங்கி. எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்கிறது, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் முடிஞ்சதை முடிச்சு போட பார்க்காத, சரியா? இப்போது இதை மட்டும் பேசிகிட்டு இருக்காது, எனக்கு ஏற்கனவே தலைவலியாக இருக்குது, சரியா? நான் போகிறேன், போய்ட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே போக, இப்போ நம்ம இவங்கி தான் இவன்ட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான், நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக அன்றைக்கி நைட்டு தாண்டா ஜெகே சீக்கிரமாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க, நான் என்ன தான் அப்படி தப்பு பண்ணேன்? எதுக்கு நான் சொல்கிற எதையுமே நீ நம்ப மாட்டேங்கிறேன்? நம்ம லவ் அவ்வளோதானா? எதுக்கு என்ன நம்ப மாட்டேன்? நான் ஒன்று எவ்வளோ லவ் பண்ணேன், எவ்வளோ நம்பினேன், ஆனால் உனக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லைல்ல. இதை நான் பண்ணியிருப்பேனா பண்ண மாட்டேனா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு கூட உனக்கு தோணலல்ல. உடனே நான் பண்ணியிருப்பேன், ஆமாம் ஜங்குக்கு தான் நான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டேன்ல. நான் என்னட்டே எப்படி தப்பு பண்ணேன்? உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன், உன்னை மட்டும்தானே நம்பிட்டு இருந்தேன். எதுக்கிட்டே என்னை விட்டு போனேன்? இப்போ கூட என்கிட்ட சிரித்து பேச மாட்டேன், சிரிக்க கூட வேண்டாம், நல்லதான் 4 வார்த்தை அன்பாக பேச மாட்டேன். நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன். நீ குக்கின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள எவ்வளோ வலி இருந்துச்சு தெரியுமா? ஆனால் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் எனக்கு எல்லாம் மறந்துடுச்சு. குக்கி மறுபடியும் கூட வந்துரு குக்கி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் குக்கி அப்படின்னு நீ சொல்லுவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டெய்லியும் ஏமாந்துட்டுருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட என்கிட்ட கேட்கணும், நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்லாம் உனக்கு எதுவுமே தோணலட்டே, உனக்கு தோணலை. அப்போது உனக்கு என் மேலே இருந்தல அவ்வளோதானாட்டே, அவ்வளோதானா? இந்த 3 இயர்ஸில் ஒரு தடவை கூட நீ என்கிட்ட பேசவே இல்லட்டே. இந்த 3 இயர்ஸில் உனக்கு ஒரு தடவை கூட என் ஞாபகம் வரலையாட்டே. நான் தான் அதை பண்ணியிருப்பேன், நீ நம்புறல்லட்டே. எதுக்கிட்டே என்னை விட்டு போனேன்? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ கூட ஒரு வார்த்தை நீ கேட்க மாட்டேங்கிற. நீ தான் பண்ணியா இல்லையா எதுவுமே நீ என்கிட்ட கேட்கலட்டே. அப்போ நீ என்ன நம்பலட்டே, நம்பலை. நான் உன்னை லவ் பண்ணதுக்கு மீனிங்கே இல்லாமல் இருக்கட்டே. இந்த 3 இயர்ஸாக நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உன்னை மீட் பண்ணலான்னு அவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு தடவை கூட நீ என்ன மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல. அந்த அளவுக்கு நான் உனக்கு பிடிக்காம போயிட்டேன். இந்த 3 வருஷத்தில்
நான் எப்படி இருந்தேன், எங்கே இருந்தேன் எதுவுமே உனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணேன். உன் காலை பார்த்து நான் அவ்வளோ ஹாப்பியானேன். ஆனால் நீ என்ன சொன்ன, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு உன் மூஞ்சி பார்க்க சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னட்டே. நீ பிடிக்கலன்னு சொன்ன அந்தளவுக்கு நீ என்ன வெறுக்கிற. அந்த 3 வருஷத்தில் என்னை பார்க்காம பேசாமல் 3 வருஷத்துக்கு அப்புறமா என்கிட்ட பேசினேன். ஆனால் நீ என்னை மிஸ் பண்ண மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. அவ்வளோ கோவத்தோடு பேசினேன், அவ்வளோ கோவத்தோடு. கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி கூப்பிட்டேன். அந்த வார்த்தைக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்டே. என்னை விட பாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா அப்பா இல்லாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டி வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்காக தான் இதோ இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒத்துக்கிட்டேன். உன் கூட கொஞ்ச நாள் இருந்தா வச்சு நீ என்கிட்ட ஏதாவது கேட்ப, என்ன நம்புவான்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன நம்ப மாட்டே. இதுக்கப்புறம் என் மேலே உனக்கு நம்பிக்கை வராது. என்கிட்ட நீ பேச மாட்ட. நான் அதை பண்ணலட்டே, சத்தியமாக நான் அதை பண்ணலட்டே. உன்கிட்ட நான் எவ்வளோ தடவை சொன்னேன், கெஞ்சினே நான் அதை பண்ணலன்னு. ஆனால் நீ உதறி விட்டுட்டு போயிட்டே. இப்போ நீ என்ன நம்ப மாட்டேங்கிறீ, நான் என்ன பண்ணான்னு என்ன நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கடா. ஸோ அப்படியே அழுது அவங்க ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு தூங்கிடுறாங்க. ரொம்ப லேட்டாக தான் டே வர்றாங்க. அவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க டே. ஸோ பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே படுத்துட்ருக்காங்க. அங்கே ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப ரெட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப அழுதுருப்பாங்களா. ஸோ அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப ரெட்டாக இருக்குது. இந்த எதுக்கு பாருகிறான், இவன் பொண்ணதான் நினச்சி நான் தானே அழுகணும். நீ எதுக்கு அழுகிற? எதுக்கு நீ அழுகிற? எதுக்குடா நீ அழுகிற? எதுக்கு அழுதுருக்க? நீ பண்ண எல்லாத்துக்கும் நான் தான் அழுகணும். நான் பண்ண ஒரே தப்பு, உன்னை லவ் பண்ணேன் பார்த்தியா, அதான்டா இப்போ வரைக்கும் அனுபவிச்சுட்ருக்கேன், இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் போயிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. பட் நம்ம ஜேகே இன்னும் அப்படியே அழுதுட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்க தூங்கலை. டே வந்ததையும் பார்த்துருப்பாங்க, அவங்க பேசுனதையும் கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு தூங்கிடுறாங்கடா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். அப்போது நம்ம ஜேகே கிளம்பி போயிருப்பாங்கடா, அவங்க வெளியே போயிருப்பாங்க. இப்போது நம்ம டே தான் அப்படியே பைக் சாவி காணும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ட்ராயரில் அவங்களுக்கு ஒரு திங்ஸ் கிடைக்கிது. அதை எடுத்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே, ஓய் கொக்கி, என்ன டே காலேஜில் என்ன கை பிடிச்சிட்ருக்கிற, விடு கையா. ஓய் நீ என்னோட ஒய்ஃபிடா, நான் உன் கையை பிடிக்காமல் வேறு யாராவது கை பிடிப்பா. ஐயோ என்ன இப்போது எதுக்கு இப்போ கை பிடிச்சிட்ருக்க காலையிலேயே? அதுவா, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன். கிஃப்டா? ஆமாம், எங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பாக்கெட்டில் இருந்து ஒரு அழகான ரிங் பாக்ஸ் எடுத்து அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்க. ஹே என்னது இது? இப்போ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா என்ன? ப்ரப்போசல்னு வச்சுக்கலாம், மேரேஜ்னு வச்சுக்கலாம், இல்லை நான் உனக்கு கொடுக்குற கிஃப்ட் என்ன வேணாலும் நீ வச்சுக்கோ. இப்போது இது சொல், இது நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கட்டே. இது கப்புள் ரிங், ஒன்று உனக்கு இன்னொன்று எனக்கு. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே கையை நீட்ட நம்ம டேயும் அழகாக அந்த ரிங்கை போட்டு விட்டுருப்பாங்க. நம்ம ஜேகே ஒரு ரிங்கை எடுத்து டேயோட கையில் போட்டு விட்டுருப்பாங்க. அப்புறம் என்ன, கல்யாணம் முடிஞ்சிருச்சு தானே? என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சு தானே? இப்போ சும்மா தானே அந்த ரிங்கை மாற்றணும். அதெல்லாம் முடியாது, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் எனக்கு வேணும்ப்பா, எனக்கு தெரியாது. ஹோய் என்ன, நான் இப்போது எதுக்குமே ரெடியாகவே இல்லையே, உங்கள்கிட்ட ஓகேன்னு சொல்லலையே. உன்னைக்கிட்ட யார் சம்மதம் கேட்டா? எனக்கு தெரியாது, நீ என்னோட ஒய்ஃபு. இதுக்கப்புறம் உன்னோட சம்மதம் எனக்கு தேவையில்ல. ஈவினிங் பார்க்கலாம், சரியா செல்லக்குட்டி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோட கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நம்ம டே அப்படியே போகிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், ஐயோ இந்த பொறுக்கி மாதிரியே பண்ணுறான், பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து மோதிரத்தை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிடுறாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் தாண்டா, ஏய் வா வந்து பைக்கில் ஏறு. எங்கே வந்து ஏறுறா, உன்னை டெய்லி நான் தானே ட்ராப் பண்ணுவேன். டெய்லியும் வேற. ஆனால் இப்போ நீ ஒரு மார்க்கமாக பேசுனியே, உன்னை நம்பி நான் எப்படி வர்றது? ஏய் என்னை நம்பி வர மாட்டியானே? வரேன். எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்? என்ன யோசிக்கலாம், போகிற வழியில் அப்படி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. உன்னை நம்பி வரலாமா?
ஏய் என்னடா இப்படிலாம் கேட்டுட்ருக்க? இல்லை நீ வேற சரியான பொறுக்கியாச்சே, அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதோ இந்த ரிங்கை பார்த்தாலும் ஓ அவ்வளோ பயமாக இருக்கா? இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகையும் அப்படியே பைக்கில் ஏறி உட்காந்துக்கா. இப்போ நம்ம அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்கடா. ஸோ அந்த பைக் போயிட்டு அப்படியே ஒரு ரெசார்ட்டில் நிற்கிது. ஏய் டே இது என்ன இடம்? இதுவா? இது எங்களோட ரெசார்ட் தான், வா போகலாம். ஆ ரெசார்ட்டுக்கு எதுக்கு போய் நான் கூட்டிகிட்டு வந்தேன்? ஏய் குக்கி என்ன பயப்படுறியா? இல்லை உன் கூட எங்கே வேணாலும் நான் வருவேன். இருந்தாலும் இந்த டைமில் எங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? அதுவா சொல்கிறேன் வாடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக அப்படியே ஒரு ரூமை போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த ரூம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸால் டெக்கரேஷன் பண்ணி அங்கக்கங்கே அப்படியே நம்ம டேக்கோட பிக்சர்ஸ்லாம் அப்படியே மேலே ரிப்பனில் கட்டி தங்க விட்டுருப்பாங்களடா, அந்த மாதிரி ஒரு டிசைனில் ஃபுல்லாக அப்படியே கேண்டில்ஸோட ஒரு மாதிரி ரொமான்டிக் தீமில் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரூமு. இப்போ நம்ம ஜேகே இதை பார்த்துட்டு டே என்னது இது? உனக்கு தான் குக்கி, உனக்கு தான், உனக்காக தான் ரெடி பண்ணேன். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. கேண்டிலைட் டின்னர் நான் சாப்பிடணும்னு சொன்னேனே அதுக்காகவா? ஆமாம் அதுக்கு தான், சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சேரில் உட்கார வைக்க. இப்போது நம்ம ஜேகே அப்படியே சுற்றி பார்க்குறாங்க எல்லாத்தையும். இதெல்லாம் எனக்காக பண்ண? ஆமாம் உனக்காக தான் பண்ணேன், வேறு யாருக்கு பண்ணுவாங்க? மக்கு சாப்பிடு. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கண்ணில் டீயோஸோடய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ குழந்தை, நான் கோக்கின்னு கூப்பிட்றது தப்பே இல்லை, குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கேன். இப்போ என்ன நடந்துச்சு? சாப்பிட்டு பேசாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டீயோஸ்லாம் வாய்ப் பண்ணி விட்டுட்டு சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அழகாக அப்படியே ஃபீட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. அவங்களுக்குள்ள அவ்வளோ லவ் தெரியுது, க்யூட்டாக இருக்குது அந்த மொமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ரொமான்டிக்காக இருக்கா. ஸோ அந்த ஒரு சினோரியோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க சாப்பிட்டு முடிக்க இப்போது நம்ம தாண்டா அப்படியே பேக் ஹக் பண்ணியிருக்காங்க ஜேகேவை. ஆக்சுவலாக 2 பேரும் பால்கனியில் நின்று அப்படியே 3 ரசிச்சிட்ருக்காங்க. ஓகே சொல்லிட்டே நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்படியா? நானும் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உன் கூட இருக்கிறதுனால. ஓ அப்படியா? நிஜமாவா? ஆமாட்டே, ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூடா என் குக்கி. சரி என்ன திடீர்னு இதெல்லாம்? திடீர்னா இல்லை, நீ ரொம்ப நாளாக கேண்டிலைட் டின்னர் போகணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட. ஸோ அதான் இன்னைக்கு அப்படியே முடிச்சு விட்டுலான்னு. ஓ ரொம்ப தேங்க்ஸ் டே. அடிப்பேன். ஏன்னா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க புதுசா? நான் சொல்லியிருக்கேன்ல நம்ம 2 பேத்துக்கு நடுவில் தேங்க்ஸ் சாரி எப்போவுமே வரக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை நமக்குள்ளே வரவும் வராது, நான் வர விடவே மாட்டேன். ஓ அப்படியா? நான் என்ன பண்ணாலும் என்ன மன்னிச்சிடுவியா? நீ என்ன பண்ணாலும் உன்னை நான் மன்னிச்சிடுவேன். உன் மேலே கோவமே பண்ண மாட்டேன். இதோ இந்த மாதிரி டைட்டாக எப்போவும் நான் ஹக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓ அப்படியா? அப்போது உனக்கு என் மேலே கோவமே வராது, எந்த ஒரு இதில் என்னை விட்டு நீ பிரிய மாட்டேன், அப்படி தானே? ஆமாடா என் குக்கி, உன்னை போயிட்டு விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது, நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் இருக்க முடியாது, நான் செத்துருவேன். அந்த அளவுக்கு என் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் குக்கி. அப்படியா? இது போதும் எனக்கு, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு நிற்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தாண்டா காட்டுறோம். என்ன பண்ணுற? என்கிட்ட வராத. என்ன கிட்ட வரக்கூடாது? வருவேன். ஹே இங்கே பாரு, எதுக்கு இப்போது ஷர்ட்லாம் கலட்டுற? நான் தான் மார்னிங்கே சொன்னேன்ல, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிக்கலைன்னு வையேன், ரொம்ப தப்பாயிரும். அதுக்கு இங்கே பாருட்டே, இதெல்லாம் ரொம்ப தப்புட்டே, வேணாம், நான் சொல்லிட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டா அப்படியே வந்து ஜேகே மேலே ஹோவர் ஆகுறாங்க. இப்போது என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்னா பாரு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியும். வேணாம், கிட்ட வராத. வருவேன் குக்கி. இன்றைக்கி நான் உன்னை ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். நீ எனக்கு மட்டும்தான். இன்றைக்கி நான் உன்னை அப்படியே எடுத்து முழுசாக சாப்பிட போகிறேன். இங்கே பாருட்டே, வேணாம், என்கிட்ட வராத. அதான் வந்துட்டல்ல, அப்புறம் என்ன வராதன்னு? இங்கே பாரு, அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போ எதுக்கு என் ஷர்ட்டை கலட்டுற? கையெடு. ஷர்ட்டை கலட்டுறாமல் என்னடா பண்ண முடியும்? பால்வாடி பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டையும் அப்படியே அன்பட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜேகேவோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹே என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. விடு.
அமைதியாக இருக்கியா? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, எதுவும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். ஹே டே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டே. டே ஒரு மாதிரி தாண்டா இருக்கும். அதுக்கு தானே எல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஜேகேவோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஜேகேவோட நிப்பிள் எல்லாத்தையும் அப்படியே சக் பண்ணி இழுக்கிறாங்க. டே டே என்ன டே பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டே. டே என்ன பண்ணுற? அமைதியாக இருன்னு சொன்னேன். டே மெதுவா, எனக்கு வலிக்கும். மெதுவா பண்ணுறியா? நான் மெதுவாக பண்ணுறேன், உனக்கு வலிக்காது, நிஜமாக வலிக்காது, நான் பார்த்துக்கிறேன். இல்லை டே, எனக்கு வலிக்கும், நீ விட, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ விட. குக்கி நான் பார்த்துக்கிறேன் குக்கி, உனக்கு வலிக்காது, நான் பார்த்துக்கிறேன், நான் மெதுவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்குக்கு 2 பேருக்கும் ஒரு ரொம்ப ஹாட்டான வயிறான ஒரு மேக்கவுட் அங்கே நடந்து முடியுதுடா. ஸோ இது அப்படியே நம்ம டேயோட ஞாபகத்துக்கு வர நம்ம டே அப்படியே அந்த ரிங்கை பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு ஜெகே. எதுக்கு ஜெகே அப்படி பண்ண? எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் நம்ம 2 பேரும், எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். எனக்கு ஏன்டா இப்படிலாம் நடக்குது? காலையிலே அந்த கர்மத்தெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரிங்கை நம்மட்டே அந்த இடத்துலையே வச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஹாஸ்பிட்டல் தாண்டா வந்திருப்பாங்க. நீ இன்னும் கண்ணு முழிக்கலையா? ஏன் எனக்கு மட்டும், என் லைஃப்பில் மட்டும் இப்படிலாம் நடக்குது? எதுக்கு இப்படிலாம் நடக்குது? எனக்கு என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே என் லைஃப் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. உனக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் யாருக்குமே எந்த கெட்டதுமே நினச்சதில்ல. என் லைஃப்பில் மட்டும் எதுக்கு இப்படிலாம் நடக்குது? நீ சொல்லு, எந்திரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு பர்சனோட கையை பிடிச்சி ரொம்ப குலுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே டாக்டர் தாண்டா வர்றாங்க. ஜங்குக்கா, டாக்டர் என்னாச்சு? இப்போ எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க? இல்லை டாக்டர், இவன் எப்போ தான் கண்ணு முழிப்பாங்க? ப்ளீஸ் சொல்லுங்களேன். ஐயோ இங்கே பாருங்க, அவங்க கோமாவில் இருக்காங்க, அவ்வளோ ஷாக்கில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது ஜங்குக்கா. இதை தானே சொல்லிட்டு இருக்கீங்க 3 வருஷமாக இதான் சொல்லிட்டு இருக்கீங்க. என் லைஃப் இப்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா டாக்டர் உங்களுக்கு? இப்படி செத்துட்ருக்கேன், ஒவ்வொரு நாளும் இருக்கிறதா என்ன சாகுறதான்னு தெரியாமல் செத்துட்ருக்கேன். 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க இப்படி தான். எப்போ தான் டாக்டர் இவங்க கண்ணு முழிப்பாங்க? ஐயோ ஜங்குக்கா, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதே தான் அவங்களும் வந்து கேட்குறாங்க, நீங்களும் வந்து கேட்குறீங்க. நான் என்ன தான் பண்ணுறது டாக்டர்? இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? இவங்க கடைசி வரைக்கும் கண்ணே முழிக்க மாட்டாங்களா? ஜங்குக்கா, ஞாபகம் வரலாம், வராமலும் போகலாம். அதானே சொல்லிகிட்ருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட. ஃபைன் டாக்டர், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. சரிப்பா, சரி பார்த்து போங்க. அப்புறம் டாக்டர் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல இப்போ நம்ம ஜேகே அப்படியே போயிடுறாங்க. ஜேகே போனதுக்கு அப்புறமா டேயாங் வர்றாங்க அந்த இடத்துக்கு. வந்துட்டு அவங்களும் சேம் கொஸ்டினை டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ டாக்டரும் அதே மாதிரி ஆன்சரை சொல்லி நம்ம டேயாங்கையும் அனுப்பி வச்சிடுறாங்கடா. இப்போது 1 ஃபைன் டே தாண்டா. நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜேகே இப்போ தான் வெளியேந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டே தாண்டா. ஜேகே, சொல்லுங்கள் சார், இதோட இதாம்மா முடிச்சுக்கலாமா? என்னது புரியல? ஆமாம் முடிச்சுக்கலாம். பாட்டி இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க, எனக்கே தெரியுது. இதுக்கப்புறம் உன் லைஃப்பை நீ பார்த்துட்ருப்போ. எவ்வளோ வருஷமாக எனக்காகவே உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பா. ஸோ நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் என் பாட்டியை. இதோட நம்ம கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை டே, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. ஏய் தெளிவாக தானே சொல்லிகிட்ருக்கேன். இதோட நமக்குள்ளே இருக்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை. இப்போது இந்த கான்ட்ராக்ட் போட்ட பார்த்தியா, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போது நீ கிளம்பலாம். இப்படி திடீர்னு சொன்னானா எங்கே போகிறது? புரியல. எங்கே போகிறதுனா இங்கே இருக்க போறியா? லைஃப்லாம் இங்கே இருந்துடலான்னு ஆசைப்பட்றியா என்ன? இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஜங்குக்கா, அதுக்கெலாம் ஏதாவது தகுதி இருக்கணும். என் கூடவே இருக்க ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு தான் தகுதியை போய் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு இப்போவும் அதே மாதிரி ஆசைப்பட்டுருக்கீங்க? முடியவே முடியாது. இப்போது இதுக்கப்புறம் என் பாட்டியை நான் பார்த்துப்பேன். நீங்கள் கிளம்பலாம். கிளம்புறீங்களா? வேணா உங்களுக்கு ஒரு 2 days டைம் தரேன், கிளம்பிடுங்க. ஹே டே, என்ன நினச்சிட்ருக்க? நீ கூப்பிட்டா நான் வரணும், நீ போ சொன்னா நான் போயிடணுமா? நான் உனக்கு எப்படி தெரியுறேன் டே? ஐம் நாட் அ ரோபோட், ஐம் அ ஹியூமன். என்ன ஒரு ஹியூமனாகவே நீ மதிக்க மாட்டே. என்னடே நினச்சிட்ருக்க நீ? என்ன நினச்சிட்ருக்கேனா?
ஆமாம், நான் தான் உன்னை கூப்பிட்டேன் என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு. இப்போ தான் உங்களுக்கு சரியாயிருச்சு. நீ கிளம்பு. இதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ண போகிற? இவ்வளோ செல்ஃபிஷாட்டே நீ? ஆமாம், நான் செல்ஃபிஷ் தான். கிளம்புறியா? கிளம்பி போயிட்டே இரு. இதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்ல. உனக்கு 2 days டைம் தரேன். அதுக்குள்ளேயும் கிளம்பிடு. பாட்டிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுவும் பேச வேண்டாம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடா. இப்போ நம்ம ஜங்குக்கு இன்னும் தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாயிருது அவங்களுக்கு. இப்போது நம்ம ஜேகே தாண்டா வேகமாக போயிட்டு டேயோட கையை பிடிச்சி தரன்னு எழுத்துட்டு வந்து ரொம்பக்குள்ளே விட்டுட்டு கதவை லாக் பண்ணுறாங்க. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா? ஆமாம், தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா? என்ன நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சு பண்ணுறேன். எல்லாமே நான் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எந்த தப்புமே பண்ணல, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹோ, நீ பண்ணுற எல்லாமே கரெக்டாக பண்ணுறலட்டே. நீ பண்ணுற எதுவுமே தப்பு இல்லை, அப்படி தானே? ஆமாம், நான் பண்ணுற எதுவுமே தப்பு இல்லை. என்னங்கிறப்போ இப்போ எதுக்கு இப்படி நாடகம் போட்டுட்ருக்க? நாடகம் போட்டு கடைசி வரையும் என் கூடவே வந்துடலான்னு பார்க்குறியா? அப்படின்னு நினைக்கிறல்ல. இப்போ நான் அழுகிறது கூட உனக்கு நாடகமாக தெரியுது. ஒரு காலத்தில் என் கண்ணிலேருந்து தூசி விழுந்தா கூட அவ்வளோ துடிச்சு போயிட்டு என்னை அப்படி கேர் பண்ணுவேன். இப்போ நான் இப்படி அழுகிறேன், உனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுதாட்டே? ஆமாம், எனக்கு நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே பாரு, அப்போன்னு பேசாத. அப்போல்லாம் எப்போவோ முடிஞ்சிச்சு. அதை பற்றி இப்போ பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போது போட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புறியா? இந்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணால் எனக்கு பிடிக்காது. அப்போது இருந்த டேங் வேறு, இப்போது இருக்க டேங் வேறு. புரிஞ்சுக்கிட்டு போயிரு. அப்படியாட்டே? அப்போ இருந்த டைம் வேற, இப்போ இருக்க டைம் வேறையா? ஆனால் நான் மட்டும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் என் உலகம்னு இருக்கேன்ல. ஐயோ, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் உலகம்னு இருக்கியா? அப்படி ஒன்றும் தரலையே. நான் தான் உன் உலகம்னு இருக்கேன்னு நீ சொல்கிறல்ல. அப்படி மட்டும் நினச்சிருந்தா அன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணியிருக்கவே மாட்டேன். ஆமாட்டே, அன்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணியிருக்க மாட்டேன். நான் தான் பண்ணவே இல்லட்டே. சொல்கிறேன்ல, நான் பண்ணலை. அதை நான் பண்ணலை. ஏய், இப்போ எதுக்கு இப்படி ட்ராமா போட்டுட்ருக்க? பண்ணலைன்னு சொன்னா நீ பண்ணலன்னு ஆயிடுமா? நீ தான் பண்ண. டே ப்ளீஸ் டே, நான் சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோட்டே. நான் பண்ணலட்டே, நம்பட்டே. நான் பண்ணலட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே டேயோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்ருக்க. இவங்க நம்ம டே தான், நீ தான் பண்ண. எவிடன்ஸ், ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஏன் கண்ணால் கூட பார்த்துருக்காங்க. அது எப்படி ஜங்குக்கா இப்போ வந்து நீ பண்ணலன்னு சொல்கிற? எப்படி என்ன நம்ப சொல்கிற? நீ பண்ணலங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா என்ன? ப்ரூஃப் என்கிட்ட இல்லட்டே. ப்ரூஃப் கொடுத்தா தானே என்னை நம்புவியாட்டே? ஆமாம், இப்போது ப்ரூஃப் கொடுத்தா தான் நான் உன்னை நம்புவேன். அந்த நிலைமையில் நான் இருக்கேன். ஸோ ப்ரூஃப் கொண்டு வா. நீ எதுவுமே பண்ணல, நீ அந்த தப்பை பண்ணலன்னு ப்ரூஃப் பண்ணு. நான் உன்னை நம்புகிறேன். நான் என்ன பண்ணா நீ என்ன நம்புவேன்? நான் என்ன பண்ணி இப்போ உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? நான் என்ன பண்ணணும்? சொல்லு. சுத்துறவா? நீ என்ன நம்புவியா? நான் சத்துனா நீ என்ன நம்புவியாட்டே? ஏய், இப்போ எதுக்கு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இப்போது இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால என்கிட்ட எதுவும் நடக்க போகிறதுன்னு உனக்கே நல்லா தெரியும். ஒழுங்காக கிளம்பிடு. இல்லட்டே நான் செத்துட்டேன்னா நீ என்ன நம்புவதானே? நான் செத்துட்டேன்னா நீ என்ன நம்புவதானே? நீ என்ன நம்புவ? நான் செத்துட்டேன்னா நீ என்ன நம்புவ? ஏய் லூசா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? செத்துட்டா நீ செத்து போயிட்டா நான் எதுக்கு உன்னை நம்பணும்? நீ செத்தே போனாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன், புரியுதா? ஓ, அப்படியாட்டே? நான் செத்தா கூட நீ நம்ப மாட்டியா? அந்த அளவுக்கு நீ என்ன இருக்கிறியா? அந்த அளவுக்கு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாட்டே? ஆமாம், நீ செத்தே இப்போ நிரூபித்தாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். கரெக்டான எவிடன்ஸாக என்கிட்ட கொண்டு வந்து கொடு. இதை நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை நம்புகிறேன். ஐயோ டே, ஏன் டே புரிஞ்சுக்க மாட்டேன்? நான் தான் டே எவிடன்ஸ். நான் அதை பண்ணலட்டே. ஹேய், இப்படியே நீ அழுத்திட்டு இருக்கிறதுனால எந்த யோசனும் இல்லை. எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. காலையில் என்ன காண்டேத்தாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே உதறி விட்டுட்டு நம்ம டே அப்படியே கிளம்பிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜேகே நம்ப மாட்டேன்லடா. ஏன்டா நம்ப மாட்டேன்? நான் என்னடா பண்ணுறது? நான் என்ன பண்ணா என்ன நீ நம்புவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஜேகே அந்த ரூம்லேயே உட்காந்து.
ஸோ இந்த பக்கம் நம்ம டேயை காட்டினோன்னா அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்கடா. ஆஃபீஸ் போயிட்டு இப்போது இவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹே மச்சான், என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? காலையில் எதுவும்? ஏய், நான் எங்கடா டென்ஷனாக இருக்கேன்? காண்டு ஏற்றி விட்டான் மச்சான். அவன் யார்? அந்த ஜங்குக் தான். என்ன பண்ணாவன்? நீ என்ன பண்ணவன? ஆமாம், நான் என்ன பண்ணேன்னு கேளு. அவன் என்ன பண்ணான்னு கேட்காத. ஹேய், ஒழுங்காக சொல்லு, என்ன நடந்துச்சு? அவர் பண்ணலையாம். அது எதையுமே அவர் பண்ணலையாம். அது எப்படிடா? அது எப்படி? எல்லா எவிடன்ஸும் இருக்குது, அவன் தான் பண்ணான்னு. அது எப்படி அவன் பண்ணலான்னு சொல்கிறான்? ஹே, அவன் சொன்னான், அதை நீ நம்பியிருக்கணும். அப்போவே நீ நம்பியிருக்கணும். நான் ஏன் நம்பணும்? இங்கே பாரு யோகி, அவன் தான் பண்ணாங்கிறதுக்கு 100% நான் நம்புகிறேன். அவன் தான் பண்ணியிருக்கான். அது உனக்கே நல்லா தெரியும் அவன் எப்படி இருந்தான் அந்த நிலைமையில். அதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கவே எனக்கு அப்படி இருக்குது. வேண்டாம். சரி, இப்போ அவனை நீ என்ன பண்ண? காலில் வந்து கெஞ்சிட்டு இருந்தான், கேளு நம்புன்னு. நீ என்ன பண்ண? எட்டி வதச்சிட்டு வந்துட்டேன். என்ன சொன்னட்டே? எட்டி வதச்சிட்டு வந்துட்டேன். அறிவு இருக்காட்டி அவனுக்கு? என்ன அறிவு இருக்கா? ஹே, நான் தான் சொல்கிறேன்ல யுங்கி, அவன் தான் பண்ணியிருக்கான். அவன் தான் பண்ணான். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவன் தான் பண்ணான். எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நாங்கள் 2 பேரும் எவ்வளோ லவ் பண்ணோம். அந்த காலேஜ்லேயே ஃபேவரட்டான ஒரு அழகான கப்புள், மேட் ஃபார் ஈச் அதர்னா அது நாங்கள் 2 பேரும் தான்டா. அந்தளவுக்கு நான் நம்பினேன்டா அவனை. அந்தளவுக்கு லவ் பண்ணேன். ஆனால் அவன் எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சான்? அவன் எதுக்கு இப்படி பண்ணான்? எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அந்த இடத்துல எனக்கு. பாவம் அவன் என்ன பண்ணான்? அவளை எதுக்கு அவன் இப்படி பண்ணான்? அவள் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும்ல. அவள் ஒரு ஃப்ரெண்டா. அவள் ஃப்ரெண்டுக்கு மேலே அவள் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரிடா. அவள் சின்ன வயசுலேருந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு மச்சான். சின்ன வயசுலேருந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. நான் அவளை ஃப்ரெண்டாக பார்த்ததை விட சிஸ்டராக பார்த்துருக்கேன்டா. அவளை போய் எப்படி? என்னால் முடியலை. என்னை அதை பற்றி யோசிக்க வைக்காத. நான் அவளை தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேசிட்டு இருக்கும்போதே அங்கே டேயாங்க்கு ஒரு கால் வருதுடா. ஸோ அந்த காலை பிக் பண்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கால் வருது. இப்போது நம்மட்டு அவ்வளோ அவசரமாக போகிறாங்க. இவங்கேயும் அப்படியே பின்னாடியே போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த பெட்டில் பார்த்தா அங்கே அந்த பர்சன் அப்படியே கண்ணு முழிச்சிருக்காங்க. ஏமி நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? எப்போ கண்ணு முழிச்ச? நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே எமியோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழறாங்க. டேயாங், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ பரவாயில்ல. ஹே, 3 வருஷமா கோமால இருக்கடி. எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ற? நீ எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ற? டாக்டர் இவ எப்படி இருக்கா? நல்லா இருக்கால்ல? நல்லா இருக்காங்க டேயாங். இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேயாங் சொல்லு ஏமி. ஏதாவது வேணுமா? தண்ணி இவங்க தண்ணி எடுத்துருவா. இல்லை டேயாங், நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நீ ஏண்டா அப்படி பண்ண? நான் என்னடி பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? தப்பு பண்ணிட்டே. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஏய், நான் என்னடி தப்பு பண்ணேன்? சொல்லு. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியல. ஜங்குக் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனது அவன் தான். இல்லை டே, என்ன ஜங்குக் இப்படிலாம் பண்ணலட்டே. என்ன சொல்கிற? ஆமாம், என்ன ஜங்குக் இப்படி பண்ணலட்டே. அப்புறம் வேற யார் இப்படி பண்ணா? வேற யார் இப்படி பண்ணான்னு யோசிக்காம, எதையுமே விசாரிக்காம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டே. என்னடி சொல்கிற? ஒழுங்கா தெளிவாக சொல்லு. என்ன சொல்கிற? நீ என்ன சொல்கிறியோ அதை தெளிவாக சொல்லிடு. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வெடிக்குது. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு இருக்காங்கடா. இப்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா ஹேமி ஒரு நல்ல ஃப்ரெண்டுடா டயாங்கோவும் யோங்கிக்கும். ஆக்சுவலாக அந்த காலேஜில் தான் எமியும் படிச்சிருப்பாங்க. எமி வந்துட்டு டயாங்கோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட நம்மகிட்டே ஒரு சிஸ்டர், கூட பிறந்த ஒரு தங்கச்சி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக குட்டியாக தெரிஞ்சிட்ருப்பாங்க. பட் நம்ம எமி வந்துட்டு தங்கச்சியாக இருந்திருக்க மாட்டாங்க, அண்ணாவை பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப பிடிக்கும்.
அது நம்ம இவங்களுக்கும் தெரியும். டேயாங் வந்துட்டு இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாரி விளையாட்டுத்தனமாவே விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஜேகே பின்னாடி ரொம்ப வந்து டேயாங் தெரிஞ்சப்பலாம் நம்ம ஏமி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம ஏமிக்கு ரொம்ப பிடிக்கும் டேயாங்க. அதனால அப்புறம் வந்துட்டு நம்ம ஜேகேயும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்ம ஏமிக்கு ஒரு மாரி கஷ்டமாக இருந்திருக்கும்டா. பிகாஸ் வந்து ஒரு பெர்சன் சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட இருக்காங்க. அவங்கள திடீர்னு வந்து இன்னொரு பெர்சன் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படிடா விட்டு கொடுக்க முடியும்? ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சின்ன கோவம் இருக்கும் உள்ள. எப்படி வந்து திடீர்னு வந்து டேயாங் என்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி கோவம் இருக்கும். பட் ரொம்ப அந்த மாதிரி வெஞ்சன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. லைட்டாக ஒரு சின்னமாக ஒரு கோவம். ஸோ அந்த கோபத்தில் அந்த எமி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி டேயாங் கூட க்ளோஸ் ஆகி ஒரு மாதிரி காலேஜ் ஃபுல்லாக ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாருமே வந்துட்டு டேயாங் எமி அவங்கள பற்றி பேசுகிற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஜங்குக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஜங்குக்கும் டேயாங் கிட்ட எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க, எமி பண்ணுற எதுவுமே எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் அவங்க கூட சேராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன தான் ஜேகே லவ் பண்ணாலும் டேயாங் எமி ஃப்ரெண்டு தானடா, சின்ன வயசுலேருந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால வந்து விட முடியாதுல்ல. ஸோ நம்ம டேயும் அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிருக்கும், நம்ம ஏமி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க டே கிட்ட. டே வந்துட்டு நம்ம இது வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏமி வந்து இவ்வளோ நம்ம மேலே இதுவாக இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்காது. நம்ம ஜங்குக்கு சொல்லும்போது கூட அவ்வளோவா கேர்லெஸ்ஸாக தான் விட்டுருப்பாங்க. அவள் சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கா, அவன் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்களா. ஸோ இப்போது நம்ம எமி கிளாஸை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எல்லாரும் இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகே தான்டா. எமி என்ன ஜங்குக்கா? இல்லை உங்களை ஆஃபீஸ் ரூமுக்கு மேம் வர சொன்னாங்க. என்னையா? ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. எமியா அது அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜேகே அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பாதி வழியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குடவுன் மாதிரி ஒரு இந்த ஸ்டோர் ரூம்லாம் இருக்கும் இல்லைடா. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹே ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இங்கே பாருங்கள் எமி, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, டேங்கிட்ட க்ளோஸாக இருக்காதீங்கன்னு சொல்கிறேன்ல. இருக்காதீங்கன்னு சொன்னால் அவன் சின்ன வயசுலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு. நீ இப்போ வந்தவன் எப்படி அவன் லைஃப்பை விட்டு போன்னு சொன்னால் நான் போயிட முடியுமா? என்ன பேசுகிறது ஜங்குக்கா? இங்கே பாருங்கள் எமி, எனக்கு புரியுது நீங்கள் சின்ன வயசுலேருந்து டேங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ஈவன் அவன் கூட இருந்திருக்கீங்க, எனக்கு அது புரியுது. ஆனால் இப்போது நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட். நீங்கள் இப்படி அவன் கூடவே தெரிஞ்சால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது உனக்கு? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் டேங்க விட்டு போக முடியாது ஜங்குக்கா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இங்கே பாருங்கள் எமி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இல்லை என்னால் முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமி அந்த இடத்த விட்டு போகும்போது நம்ம ஜங்குக்கு அப்படியே எமியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, இங்கே பாருங்கள் நான் தான் சொல்கிறேன்ல, உங்களோட சிஸ்டராக நினச்சி கேட்குறேன், ப்ளீஸ் டேங்கிட்ட இனிமேல் க்ளோஸாக இருக்காதீங்க, நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்காதீங்க, சுத்தமாக பேசாதீங்க, டேங்க விட்டு சுத்தமாக போயிருங்கன்னு நான் சொல்லலை. ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் கம்மியாக, காலேஜ் ஃபுல்லாக அவங்க 2 பேர்த்த பற்றி பேசுகிறாங்க, நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட், எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் மாதிரி யோசிச்சு பாருங்கள் எமி ப்ளீஸ். இங்கே பாரு ஜங்குக்கா, எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. ஆனால் நீ என்னை பற்றி யோசிச்சு பாரு, சின்ன வயசுலேருந்து நான் கூட இருந்திருக்கேன்டா. ஆனால் டேயாங்க்கு என்ன தான் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது புரியுதா? ஆமாம்ல, டேக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. ஆனாலும் நான் விட முடியாது ஜங்குக்கா, நான் அவன்கிட்ட இன்னும் என் லவ்வை சொல்லவே கிடையாது. நான் சொல்லியிருந்தா மேபி அவன் என்னை ஏற்றுருந்துருக்கலாம். உன்னை இப்போ தானே பார்த்தான், பரவாயில்ல, நான் சொல்லி அவன் மைண்டை மாற்றிக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏமி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் அவன் மைண்டை மாற்றிக்கிறேன். ஏமி எனக்கு கோவம் வருது ஏமி, ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க. அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து தட்டி பாய்க்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னால் டேயாங்கால விட்டு கொடுக்க முடியாது ஏமி. உன்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்னா அப்போ நானும் விட்டு கொடுக்க முடியாது ஜங்குக்கா. இப்போ வந்து நீ ஏன் இப்படி பேசுகிறியே? சின்ன வயசுலேருந்து நான் கூட இருக்கேன், நான் எப்படி பேசுவேன் எனக்கு தெரியாது, நான் விட்டு கொடுக்க முடியாது, டேயாங் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்ம எமி பேச, இப்போ நம்ம ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விடும்போது நம்ம எமி ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு, ஜேகே வந்துட்டு அப்போ கையை பிடிச்சி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது போயிட்டு விழுகும்போது நம்ம எமி வந்துட்டு கையோட நம்ம ஜேகே கையில் இந்த ரிங்கையும் வந்துட்டு கழட்டிட்டு போயிட்டு அப்படியே விழுந்துடுறாங்க. ஸோ அந்த ரிங் வந்துட்டு அங்கேயே மிஸ் ஆயிடுது. இங்கே பாருங்கள் எமி, இப்போது நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஐம் ஸோ சாரி. இப்போ நான் உங்களை இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் டேயாங் பின்னாடி நீங்கள் வரக்கூடாது, ப்ளீஸ் வராதிங்க. ஜங்குக்கா என்னை தூக்கி விடு ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. இல்லை நான் உங்களை தூக்கி விட மாட்டேன், நீங்கள் என் வாழ்க்கையில் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் இனிமேல் டேயாங்கோட லைஃப்பில் வராதிங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிடுறாங்கடா. ஈவன் நம்ம அப்போலாம் வந்து நம்ம எமிக்கு எதுவுமே ஆயிருக்காது. அப்போது அந்த இடத்துலக்கு இன்னொரு 4 பொண்ணுங்க வர்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த 4 பொண்ணுங்க பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஏய் எமி என்னடி இப்படி விழுந்து கிடக்க? ரோசி கை கொடு ரோசி, தலை வலிக்குது. ஓ தலை வலிக்குதா? என்ன ஜங்குக்கு ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டு போயிட்டான் போல். ஆமாம், அவனுக்கு கொடுக்க கோவம் எனக்கு புரியுது. அவன் டேயாங் கூட லவ் பண்ணுறான், நான் டேயாங் கூட இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல, அதனால் அவன் திட்டிட்டு போகிறான். இதுக்கப்புறம் நான் டேயாங் பின்னாடி போக மாட்டேன். சரி என்னை தூக்கி விடேன் ப்ளீஸ். ஓ முடிவு பண்ணிட்டியா? இதுக்கப்புறம் நீ டேயாங் பின்னாடி போக மாட்டியா? இப்போ எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க ரோசி, என்ன ஆச்சு? அதுவா, அது எப்படி, நாங்கள் 4 பேரும் டேயாங்கை லவ் பண்ணுறோம், அப்போது நீங்கள் 4 பேரோட நிலமை
நீ அவனுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிடுவ, அவன் டேங்க எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ நாங்கள் 4 பேர் என்ன பண்ணுறது? ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு புரியல. உனக்கு புரியலையா? உனக்கு எப்படி தேங்காய் பிடிக்குமோ, அந்த ஜங்குக்கு எப்படி தேங்காய் பிடிக்குமோ, அதே மாதிரி தான் எங்கள் 4 பேருக்கும் தேங்காய் பிடிக்கும். ஸோ இப்போ நீ என்ன பண்ணுறனா, இப்போ நீ செத்து போயிடு. என்ன பேசுகிற? இப்போ நீ செத்து போயிரு எமி. இப்போ நீ செத்து போயிட்டனா எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஜங்குக்கு தான் உன்னை கொண்டுட்டான்னு தெரியும். ஏன்னா ஜங்குக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, அது இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீ போயிட்டனா ஜங்குக்கு மேலே பழி வரும். ஜங்குக்கு மேலே பழி வந்தால் டேங் ஜங்குக்கு விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் எங்கள் 4 பேரில் நாங்கள் யாராவது ஒருத்தவங்க முடிவு பண்ணி டேங்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதனால் இப்போ நீ போயிட்டு வரியா? என்னடி பண்ணுறீங்க? ஒழுங்கா என்னை விட்டுருங்க, எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது, ப்ளீஸ். ஐயோ வலிக்குதா? செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃபை எடுத்து நம்ம எமியோட கையில் அப்படியே கிழிச்சிடுறாங்கடா. ஸோ அப்போது அதில் அவ்வளோ பிளட் போயிருக்கு. ஏற்கனவே தலையிலலாம் லைட்டாக தான் அடிபட்டிருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ அடிலாம் பட்டிருக்காது. ஸோ இவ கையை கிழிச்சு விட்டதுக்கப்புறமா ரொம்ப பிளட் லாஸ் ஆகி அவங்க அப்படியே மயக்கமாயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து பார்த்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்போது அந்த 4 பொண்ணுங்க தான் ஜங்குக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஜேகேவோட ரிங்கையும் அப்போதைக்கு நம்ம எமி அப்படி கையிலோட எடுத்துகிட்டு போனதுனால எமியோட கையில் ஜேகேவோட ரிங்கும் இருந்திருக்கும். ஸோ டேங் வந்துட்டு இந்த மாதிரி எமி பின்னாடி சுற்றுறாங்க, அதனால் எமி வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜேகே தான் கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. அந்த 4 பொண்ணுங்களை நாங்கள் தான் பார்த்தோம், ஜங்க் தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம டே அதை அப்படியே நம்பியிருப்பாங்க. என்னதான் டேக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சாலும் எமி வந்துட்டு அதுக்கும் மேலடா, அவங்க சின்ன வயசுலேருந்தே கூட இருக்காங்க ஒரு ஃப்ரெண்டு. திடீர்னு வந்து அவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும்ல. ஸோ அந்த கோவத்தில் தான் நம்ம ஜேகே என்ன சொல்ல வர்றாங்கன்னே கேட்காம நம்ம டே அவ்வளோ கோவப்பட்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜேகே எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்க புரிய வைக்கிறதுக்கு. பட் நம்ம டே வந்துட்டு எதையுமே புரிஞ்சுக்கல நிலமையிலே இல்லை. நம்ம எமியும் அப்படியே கோமாவுக்கு போயிருப்பாங்க. இப்படியே ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகிருக்குண்டா. ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே ப்ரெசென்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் அப்படியே எமி சொல்லி முடிக்க, இப்போது நம்ம டேயாங்க்கா அவ்வளோதான் கண்ணிலேருந்து அவ்வளோ டியோஸ் வருது. எமி என்னடி சொல்கிற? ஜங்குக் என்னோட குக்கி எதுவுமே பண்ணலையா? இல்லை தேயாங்க, அவன் எதுவுமே பண்ணலடா. அவன் ரொம்ப அமைதியாக தானே வந்து என்கிட்ட பேசினான். டேயாங் பின்னாடி இனிமேல் வராதிங்க சிஸ்டர், எனக்கு டேயாங் வேணும் அப்படின்னு ரொம்ப அமைதியாக தாண்டா பேசினான். ஆனால் அவளுக்கு தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்க. ஜங்குக்கு இருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமி சொல்ல, இதுக்கப்புறம் டேயாங்க்கு அவ்வளோதான். இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாங்க இவங்களும், ஈவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவருக்கு டியோஸ் நிற்கவே இல்லை. அவ்வளோ டியோஸ் வருது நம்ம டேயாங்க்கு. அது மட்டும் இல்லை, நீ வந்து என்ன டெய்லியும் பார்த்துட்டு போகிற மாதிரி ஜங்குக்கும் வந்து என்ன டெய்லியும் பார்த்துட்டு என்கிட்ட சாரி கேட்பான். ஏன் தெரியுமா? அவனால தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். ஆனால் அவனும் அதுக்கு காரணம் இல்லை. அவன் டெய்லியும் வந்து அவ்வளோ அழுது என்கிட்ட மன்னிப்பு கேட்பான். நான் கோமாவில் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் கண்ணு முழிக்க, என்னால் முடியலை டேயாங்க. எமி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா எமி? என் குக்கி ரொம்ப நல்லவன். நான் தான் எமி தப்பு பண்ணிட்டேன். ஆமாம், நீ தான் தப்பு பண்ணிட்ட. குக்கி எந்த நிலைமையில் இருக்கானே நீ இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலல்ல. என்ன சொல்கிற? அவன் என்ன நிலைமையில் இருக்கான்? எங்கே பாருட்டே, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. குக்கி இந்த 3 வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் தனியாக. சீரியஸாக அவனால் ஒரு ஆளாக எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் தாங்கிட்டு இருந்திருக்க முடியாது. ஈவன் இன்னொன்னையும் சுமந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமி சொல்ல, இப்போது நம்ம டே அப்படியே எமியை பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ம யுங்கி தான், எமி நீ ரெஸ்டடு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை யுங்கி, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்டடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம யுங்கி டேயோட கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போக, யுங்கி இப்போ எமி என்ன சொன்னா இங்கே சொல்லு. இப்போ எமி என்ன சொன்னா? அவன் நீ கொடுத்த கஷ்டத்தையும் உன் பிள்ளையும் சுமந்துக்கிட்டு இருந்தான், அதை தான் எமி சொன்னான். என்னடா சொல்கிறா? என்ன சொல்கிறா? ஜேகே குழந்தை இருக்காடா. ஆமாம், அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அழகான பொன் குழந்தை இருக்கு. அவனுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை. நீலாம் சொந்த கொண்டாடன்னு வையேன், உன்னை நானே செருப்பால் அடிப்பேன்டா. யுங்கி விளையாடாத யுங்கி, உண்மையை சொல்லு.
குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இங்கே கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கேருந்து ஒரு பர்சன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்கடா. ஜெமன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி கூப்பிட, அது ஜெமன் தாண்டா. ஜெமன் கையில் ஒரு அழகான பொன் குழந்தை இருக்குது. இப்போது நம்ம யுங்கி அப்படியே அந்த குழந்தைய வாங்குறாங்க. இதோ இருக்காளே, இவ பேர் டெய்ஜு. இந்த பேர் எப்படி தெரியுமா வச்சா? நீயா? ஜங்குக். நான் கேட்டேன், இந்த பேருக்கு எதுக்குடா இவ்வளோ மீனிங் வைக்கிற? அவன் தான் விட்டுட்டு போயிட்டானே, அப்புறம் எதுக்கு இன்னும் அவனே நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அவன் தானே இவங்க என்னை விட்டுட்டு போனான், நான் இல்லைல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த குழந்தைய பற்றி நீ டேக்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, இது என் குழந்தை மேலே சத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ப்ரெக்னென்ட் ஆகும்போதே நம்ம இவங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க, டேக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. எஸ், நம்ம டேஜுக்கு இப்போது 2 years ஆகுதுடா. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாக முடியல. யோங்கி, இது என் குழந்தையா யோங்கி? என் குழந்தை டேஜு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டேஜுவை கையில் வாங்கி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அந்த குழந்தை அழுது, டேஜு நான் அப்பாடா நான் இல்லை, நான் அப்பா இல்லை, அப்பாவை நான் அவங்க எதுவுமே பண்ணலைல்ல, இல்லை நான் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு மாதிரி அழுக. இப்போது அந்த பக்கத்துலேருந்து நம்ம ஜங்குக்கு தாண்டா வர்றாங்க. இப்போது நம்ம டேக்கி ஜங்குக்கை பார்த்த உடனே என்னமோ சுத்தமாக முடியல. ஸோ இப்போது நம்ம யுங்கி அப்படியே டேஜுவை வாங்கிக்கிறாங்க. இப்போது நம்ம அப்படியே போகிறாங்க ஜேகே கிட்ட. போயிட்டு அப்படியே ஜேகேவோட காலை பிடிச்சி கீழே உட்காந்துக்கிறாங்க. குக்கி நான் என்ன மன்னிச்சிரு. நான் ஒரு முட்டாள் குக்கி, நான் ஒரு முட்டாள். என்ன அடி கொன்று என்னாலும் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை. என்ன அடிச்சிரு குக்கி, என்னால் முடியல குக்கி. ரொம்ப சாரி குக்கி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. ஒரு தடவை சொல்லியிருக்கலாம்ல குக்கி. டேஜு பற்றி சொல்லியிருக்கலாம்ல குக்கி. ஏன்டா என்கிட்ட சொல்லலை? டேஜுவை பற்றி ஏன்டா என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜேகேயோட காலை பிடிச்சி அழுதுட்டுருக்கு. இப்போது நம்ம ஜேகே அப்படியே நீட் டவுன் பண்ணுறாங்கடா. இங்கே பாரு நான் உனக்கிட்ட டேஜுவை பற்றி சொல்லலை. ஏன் தெரியுமா? நீ என்னை புரிஞ்சுப்ப, என்னை நம்புவ, என்னை நீ கூப்பிட்டுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணட்டே. ஆனால் நீ ஒரு நாள் கூட வரல. ஏன்னா உனக்கு என் மேலே அவ்வளோ கோவம். எனக்கு புரியுது, யாருக்காக இருந்தாலும் அவ்வளோ கோவம் வரும். ஆனால் நீ கொஞ்சோண்டு யோசிச்சிருந்தேன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. கொஞ்ச நேரம் ஜங்குக்கு அப்படி பண்ணியிருப்பானா அப்படின்னு நீ யோசிச்சிருந்தா, ஆமாம் குக்கி, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தலையில் அடிச்சுக்க. இங்கே பாருட்டே, அதான் நடந்து முடிஞ்சிருச்சு, விடு. இல்லை எனக்கு மன்னிப்பே கிடையாது குக்கி, எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் உன் லைஃப்பில் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. ப்ளீஸ்டா குக்கி, நான் மன்னிச்சிரு குக்கி, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப அழறாங்க. இப்போது நம்ம யுங்கி அப்படியே டேஜுவை கீழே இறக்கி விட அந்த குழந்தை அப்படியே நடந்து வந்து டேயோட பின்னாடி சாஞ்சிக்குது முதுகில். இப்போது நம்ம அப்படியே டேஜுவை பிடிச்சி முன்னாடி இழுத்துட்டு, செல்லக்குட்டி நான் அப்பா நான் அப்பாடா, அப்பா உன்னோட அப்பா, நீ ஏன் பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம டேஜுவை. குக்கி என் கூட வந்துரு குக்கி. இதுக்கப்புறம் நம்ம 3 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் குக்கி. இதுக்கப்புறம் நம்ம 3 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ப்ளீஸ் குக்கி, என் கூட வந்துரு குக்கி, என் கூட வந்துருங்க. நீனும் டேஜுவும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்க. இல்லை நான் அவன் கூட வரமாட்டேன். ஏன் குக்கி, ஏன் வரமாட்டேன்? என் பொண்ணை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். என் பொண்ணு இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சு இருந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் குக்கி. ப்ளீஸ் குக்கி, பிரிச்சிடாத குக்கி. என்னையும் டேஜு என் கூட வந்துரு குக்கி. இல்லை உன் கூட நான் வரமாட்டேன். நான் உனக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணேன். டேஜுவை வயிற்றில் வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நீ எப்போவாச்சும் என்னை தேடி வந்துட மாட்டியான்னு. ஆனால் நீ ஒரு நாள் கூட வரலையேட்டே.
இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் போகிற அளவுக்கு அந்தளவுக்கு நான் உனக்கு அந்த 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 முக்கியம் இல்லாமல் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் எந்த தைரியத்தில் டேவும் கூட வர்றது டேஜுவை கூப்பிட்டுக்கிட்டு நான் வரல. குக்கி ரொம்ப சாரி குக்கி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் குக்கி, ப்ளீஸ் குக்கி. இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் குக்கி, ப்ளீஸ் குக்கி, என் கூட வந்துரு குக்கி. டேஜுவையும் ஒன்றை நான் யாருக்காகவும் விட மாட்டேன் இனிமேல், ப்ளீஸ் என் கூட வந்துரு. டேஜு அம்மா கிட்ட சொல்கிறா, அப்பா கூட வந்துருன்னு சொல்லு. டேஜு சொல்லு, டேஜு யுங்கி சொல்லு யுங்கி, ப்ளீஸ் யுங்கி, இவனை கூட வர சொல்லு யுங்கி, என்னால் இதுக்கு மேலே பிரிஞ்சு இருக்க முடியாது யுங்கி, ப்ளீஸ் யுங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அழுக. இப்போ நம்ம யுங்கி தாண்டா, ஜேகே போதும் ஜேகே ப்ளீஸ், இவ்வளோ நாள் 2 பேரும் பிரிஞ்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் வேணாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்படியே வந்துட்டு ஜேகேயை தூக்கிறாங்க. ஆக்சுவலாக கீழே தானே உட்காந்துருப்பாங்க, ஸோ தூக்குறாங்க. இங்கே பாரு ஜேகே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நீ இது வரைக்கும், வேண்டாம், இதுக்கப்புறம் நீ டே கூட போயிட்டு ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணு. இதுக்கப்புறமும் டே ஏதாவது பண்ணானா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ப்ளீஸ் உன்னோட டேஜுக்காக யோசிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினும் சொல்ல. இங்கே பாரு ஜிமின், எனக்கு புரியுது, இல்லை உனக்கு புரியல, டேஜுவோட லைஃப்பில் அப்பாங்கிற ஒருத்தவர் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ், உனக்காக இல்லைனாலும் டேஜுக்காக நீ டே கூட போய் தான் ஆகணும். டே ப்ளீஸ் குக்கி, ப்ளீஸ் குக்கி ப்ளீஸ் குக்கி, என் கூட வந்துரு குக்கி ப்ளீஸ் குக்கி. டேஜுவை ஒன்றே நான் ரொம்ப 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 நல்லா பார்த்துப்பேன், நீ நினைக்கிறத விட ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் குக்கி, ப்ளீஸ் குக்கி. இவ்வளோ நாள் நான் உன் கூட வாழ மிஸ் பண்ண எல்லா டேஸையும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் குக்கி, ப்ளீஸ் குக்கி. எனக்கு ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் குக்கி, ஒரு சான்ஸ் கொடு குக்கி, ப்ளீஸ் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம ஜேகே அப்படியே டேயை பிடிச்சி தூக்குறாங்க. எங்கே பாருட்டே, உனக்கு ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்கள நீ எந்த அளவுக்கு நம்புறேன்னு நீ செய்கிற செயலை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் உனக்கு என் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நீ நிரூபிச்சிட்டேன். அப்படி இருந்தும் நான் உன்னை வெறுக்கலை, எனக்கு உன்னை பிடிக்காமல் போகலை. பிகாஸ் நீ ஏன்ட்டே உன்னை எப்படி என்னால் வெறுக்க முடியும்? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீ எப்போவாவது வந்து என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன கோவம், டேஜுவை வயிற்றில் வச்சுக்கிட்டு உன் கூட இருக்க முடியலையே. நான் இந்நேரம் உன் கூட இருந்திருந்தா டேஜு வயிற்றில் இருக்கிறப்போ நீ என்னை எவ்வளோ நல்லா கேர் பண்ணி பார்த்துப்ப. அந்த இமேஜினேஷனில் தான் டேஜு என் வயிற்றில் இருக்கும்போதெல்லாம் நான் அவளை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன். இப்போவும் எனக்கு உன் மேலே இருக்க லவ் குறையலட்டே. ஆனால் நீ பண்ண எல்லாமே எனக்கு மறக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை குக்கி, இல்லை, நான் நல்லா பார்த்துப்பேன், நான் நல்லா உங்கள் 2 பேரையும் பார்த்துப்பேன், நீ மறந்துடுவேன், நான் மறக்க வைப்பேன். என் லவ் மொத்த லவ்வையும் உனக்கும் டேஜுக்கும் கொடுத்து கண்டிப்பாக நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்ல. ஸோ அங்கே அந்த இமோஷ்னலான சீன் வந்து அங்கே அப்படியே கட் ஆகுதுடா. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. ஸோ இப்போது நம்ம வீடு தாண்டா காட்டுறோம். இப்போது எல்லோரும் கிளம்பி அப்படியே வீட்டுக்கு தாண்டா போயிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் பாட்டியை ஃபர்ஸ்ட்டு காமிச்சிருப்பேன், இடையில காமிச்சிருக்க மாட்டேன். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரியும், ஓகேவா? இப்போது அவங்க எல்லாரும் அப்படியே கார்லேருந்து இறங்குடாங்கடா. இறங்குனா நம்ம யுங்கி வேகமாக போகிறாங்க வீட்டுக்குள்ளே. என்னாச்சு இவனுக்கு, இவன் எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறான்? தெரியலையேட்டே. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாண்டா டேஜுவை தூக்கிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போது நம்ம யுங்கி ஸ்பீடாக போயிட்டு ஒரு ரிமோட்டை எடுத்து அப்படியே டிவி ஆஃப் பண்ணுறாங்க. பாட்டி, இந்த வயசில் உனக்கு பாட்டு போட்டு பார்ட்டி தேவையா பாட்டி? வந்துட்டான், உன் பேரை வந்துட்டான், நடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி சொல்ல, இப்போ அந்த பாட்டி தான் ஐயோ வந்துட்டானா, ஐயோ இடுப்பு வலிக்குது அப்பப்பா அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே இடுப்பில் கையை வச்சுட்டு உட்காந்துக்க. இப்போது நம்ம பசங்க எல்லோரும் அப்படியே வர்றாங்க. இப்போது நம்ம டேஜுவை போயிட்டு ஜேகே கையில் கொடுத்துட்டு ஐயோ பாட்டிக்கு என்ன ஏமாத்திருக்கேன்னு தெரிஞ்சு அவங்க தாங்க மாட்டாங்களே. ஐயோ பாட்டி என்னப்பாச்சு, என்னாச்சு, எதுக்கு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்குது? அது ஒன்றும் இல்லை பாட்டி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பாட்டி. என்னப்பா சொல்ல போகிறேன்? பாட்டி என்னை மன்னிச்சிரு பாட்டி, உன் பேரை பெரிய தப்பு பண்ணிட்ட பாட்டி, என்னை மன்னிச்சிரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பாட்டியோட காலை பிடிச்சிட. இப்போ நம்ம பாட்டி தாண்டா என்னப்பாச்சு, சரி விடு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. ஜேகேயை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டி வந்துட்டேன், உன் குழந்தை தானே டேஜு, விடுப்பா, அதான் மறந்துட்டே, எல்லாத்தையும் மறந்து ஏற்றுக்கிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதுப்பா. பாட்டி என்னப்பா? பாட்டி சொதப்பிட்ட, என்னடா பண்ண யுங்கி? சொதப்பிட்ட செத்தன்னைக்கு நின்று. ஐயோ இப்போ என்ன பண்ணேன்? பாட்டி சொல்லுடா பேராண்டி,
இல்லை, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. எது? நான் ஜேகேயை மேரேஜ் பண்ணியிருக்கேன், கான்ட்ராக்ட் மாதிரி. அந்த குழந்தை என்னோட குழந்தை, அதுவும் அந்த குழந்தை பேர் டேஜு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி அப்படியே யுங்கி பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க. இதோ இவன் தான் எனக்கு எல்லா பிளானையும் போட்டு கொடுத்தான். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏ பாட்டி, என்ன திடீர்னு என்ன கொடுத்து விட்ற? ஆமாம், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, இந்த யுங்கி தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கியை கோர்த்து விட்டுற. ஏய், ஏன்னா நடக்குறீங்க? அப்போது பாட்டிக்கெல்லாம் தெரியுமா? பாட்டி இதில் கூட்டுக்கலானியா? ஆமாம், நீ தான் பெரிய மயிறு மாதிரி பண்ண. அதனால தான் நாங்கள் எல்லோரும் ஒரு பிளானை போட்டு அப்படியே ஜேகே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அப்படியே முடிச்சு விட்டோம். அப்போவும் நீ கரையிலையே, உன் கல்லுக்கு நெஞ்சு கரைஞ்சிச்சா? ஜேகே எவ்வளோ தூரம் வந்து உங்ககிட்ட கெஞ்சினா, என்னை கரைஞ்சியா நீனு? அது இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் என்ன ஏமாத்திருக்கீங்க. ஏமாத்தினா இப்போ என்ன, கிளைமேக்ஸ் நல்லா தானே இருக்குது, அதோட முடியா? ஆனால் அதுக்குள்ளேயும் கதையை முடித்தா ஆடியன்ஸ்லாம் கொந்தளிச்சிருவாங்களே. ஆமாடா, இந்த டே வந்துட்டு இப்படியே ஸ்கிப் ஆக. இப்போது அன்றைக்கி நைட் தாண்டா காட்டுறோம். நம்ம ஜங்குக்கா, டேஜு, 3 பேரும் போயிட்டு பெட்டில் அழகாக படுத்திருக்காங்க. நடுவில் நம்ம டேஜு இருக்காங்க, இந்த சைடு வந்து நம்ம டே, இந்த சைடு வந்து நம்ம ஜங்குக்கா இருக்காங்க. குக்கி, என்ன டே? இல்லை, என் மேலே இருக்க கோவம்லாம் உனக்கு போயிடுச்சு தானே? போயிடுச்சு. இல்லை, நீ மறக்கிற அளவுக்குலாம் எதுவும் சின்ன தப்பு பண்ணல, அதனால தான் கேட்குறேன். ஹே டே, விடு, நான் மறந்துட்டேன் எல்லாத்தையும். இதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? சரி டே, ரொம்ப 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 தேங்க்ஸ் குக்கி. பரவாயில்ல. சரி, என்ன, டேஜுக்கு ஒரு தம்பி பாப்பா இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இப்போது செருப்படி உனக்கு விலக போகுதுடா பொறுக்கி. என்ன பொறுக்கிங்கிற? ஆமாம், அப்போவும் நீ பொறுக்கி மாதிரி தான் இருந்த, இப்போ நீ பொறுக்கி மாதிரி தான் இருக்க. பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்ல. நீ தானே சொன்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் உன் கூட இருந்தால் எப்படி இப்படிலாம் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு கற்பனையில் வாழ்ந்தேன்னு. இப்போது நட்சத்தில் வாழ், நான் உன்னை எப்படி இப்படிலாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாரு. பொறுக்கி, இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத, இதெல்லாம் இங்கே நடக்காதா? நான் நடத்தி காமிச்சா? ஓகேடா, இந்த ஒரு மூவியை நான் இப்படியே முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இதை எப்படி கொண்டு போகிறதுன்னு இதுக்கு மேலே எனக்கு தெரில. ஓகேடா, அந்த 2 ஸ்டோரியோட ஸ்பெஷல் பார்ட் கண்டிப்பாக நான் வந்துடும், சீக்கிரமாகவே வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக உங்களை நான் அழ வச்சுருந்தேன்னா ரொம்ப 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 சாரிடா. ஏன்னா நானே தேமி அழுதுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப உங்களை அழ வச்சுருந்தேன்னா ஐம் ஸோ சாரி. ஓகேடா, இந்த ஒரு மூவியை நம்ம இப்படியே முடிச்சுக்கலாம். சராமிதா, பாய்.